திருச்சிற்றம்பலம். காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம். தேநீர் இடைவேளைக்கு முன்பு சில அறிமுகத்தோடு சொக்கநாத வெண்பாவனுடைய நூலாசிரியர் குருஞான சம்பந்த பெருமானுடைய அருள் வரலாற்றினை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே அவர் மதுரை சொக்கநாத பெருமானின் பெரும் கருணையால் பொற்றாமரை குளத்திலே சிவபூசை பெட்டகத்தை காண்கிறார். கண்ணுக்கு இனிய பொருளை அவருடைய கையிலே வந்ததாக ஒரு பாடலை பாடி இப்படி ஒரு 11 பாடல்கள் பாடுகிறார். அந்த பாடல்கள் தான் சொக்கநாத கலித்துறை என்று ஒரு நூலாக நம்முடைய தர்மயாதீன பண்டார சாத்திரங்கள்னு சொல்லும் போது ஒரு 8 நூல் சொல்லுவாங்க. அதுல சொக்கநாத கலித்துறை என்பது ஒன்று. அது அந்த வேளையில் அவர் பாடிய 11 பாடல்கள் அடங்கிய ஒரு நூலாக இருக்கிறது. ஐயா கூட பூசை பண்ணும்போது அந்த 2 பாடலை சொல்லிட்டு தான் பாடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு ஒரு சிறப்பு! ஐயாவெல்லாம் நம்ம வணங்கிக்கணும். சொக்கநாத கலித்துறை பாடலை மனனமா சொல்லி தொடங்குறாங்க. சரி, அப்புறம் என்ன நினைக்கிறார் குருஞான சம்பந்தர்னா, கையில சிவபூசை பெட்டகம் வந்து விட்டது, உள்ள சுவாமி இருக்கிறாரு. சிவபூசை பெட்டகம் வந்தாலும் இதை நான் பூசை செய்வதற்கு தக்க குருநாதரிடம் உபதேசம் பெற்றிருக்க வேண்டும். இன்றைக்கெல்லாம் தீக்கை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? தீக்கை என்பது கட்டாயம் அனைவரும் பெற வேண்டியது. இப்ப நம்ம நாள்தோறும் வழிபாடு செய்கிறோம். நாள்தோறும் நான் தீக்கை பெறலைங்க, ஆனா நான் நாளையில காலையில எழுந்து நான் திருமுறை ஓதுகிறேன் அப்படின்னு சொன்னா, பொதுவா எல்லாரும் சொல்றது தான் புரியுற மாதிரி சொன்னோம்னா, 18 வயது ஆனாலும் லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டுறது போல. லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டினா என்ன ஆகும்? அதே போலதான் இந்த நிலையும். ஆகையால் நம்ம 7 வயது ஆனாலே நாம் அந்த சமய தீக்கை பெறுவதற்கு தகுதியானவர்கள். நம்முடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் இருந்தாங்கன்னா முதல்ல சமய தீக்கைக்கு உள்ளே அழைத்து வாருங்கள். இப்ப சமய தீக்கை தான் அந்த நுழைவு தீக்கைனே பேர். அதுக்கு பேர் முதல்ல அது நுழைவுக்குள்ள வந்து விட்டா அதன் பிறகு அந்த ஆன்மாவை இறைவன் ஆட்கொள்வான். இப்போ முதல்ல அடிப்படையா நாம செய்ய வேண்டியது எல்லோரையும் இந்த நுழைவு தீக்கைக்குள்ளே நுழைய வைக்க வேண்டும். அப்ப முதல் நிலையில அந்த தீக்கை என்பது பெற வேண்டும். 16 இடங்களிலே திருநீர் பூச வேண்டும். ஆரம்ப காலத்துல அந்த தீக்கை பெற்ற சமய தீக்கை பெற்றவர்கள்லாம் ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆகும். அப்புறம் 5 நிமிடங்கள்லயே அவங்க அந்த அனுஷ்டானம் சொல்றாங்களா, அனுஷ்டானம், அந்த அனுஷ்டானத்தை செய்து விட்டு போய்விடுவார்கள். அந்த அளவுக்கு ஒரு பழக்கம் வந்துடும். ஆகையால அந்த குருநாதனுடைய குரு உபதேசம் என்பது இன்றியமையாதது. குரு இல்லா வித்தை பாழ்னு பழமொழி சொல்றாங்கல்ல. குரு இல்லா வித்தை பாழ். குருநாதர் இல்லாம எதுவுமே இல்லை. அதனால குருவே சிவம், சிவமே குருன்னு திருமூலர் நமக்கு எடுத்து காட்டுகிறார். அப்படி குருஞான சம்பந்தர் அதெல்லாம் முப்பொருள் உண்மையை அறிந்ததுனால, இவரு சாமுசித்தர் என்பதனால இவருக்கு இயல்பாகவே அந்த இருமொழி புலமையும் வசமானதுனால இவருக்கு அது உண்மை தெரிந்திருக்கிறது. ஆகையால அந்த ஒரு குருநாதர் நமக்கு வேண்டும் அந்த ஒரு எண்ணம் அவருக்கு வருகிறது. ஏன்னா பூசை பெட்டகம் எல்லாம் கிடைச்சிருச்சு. இப்ப நம்ம தீகை வாங்க போறோம்னா முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? சுவாமி பூசை பெட்டகம் எல்லாம் வாங்கி வச்சுப்போம் இல்லையா? அதே போல அவருக்கு அது வந்துடுச்சு. ஆனா ஒரு உபதேசம் செய்வதற்கு குருநாதர் வேண்டுமே என்ற ஒரு மனதிலே ஒரு ஏக்கம் வருகிறது அவருக்கு. அதற்கும் சொக்கநாத பெருமான் பெரும் கருணை செய்கிறான். உடனே அவருடைய எப்போதும் போல அவருடைய பாலிசியாக கனவில் தோன்றுகிறார். யாருக்கு? குருஞான சம்பந்தர். அப்போது சம்பந்தர் தான் இல்லையா? அப்ப சம்பந்தருக்கு அவருக்கு என்ன சொல்றாரு? திரும்ப கனவில் தோன்றி ஞான சம்பந்த திரும்ப சொல்றாரு, நமது உபதேச பரம்பரையில், நமது உபதேச பரம்பரையில்னா திருக்கைலாய பரம்பரை சொல்றார், நமது உபதேச பரம்பரையில் வந்த கமலை ஞான பிரகாசரிடம் நீ விரும்பியவற்றை பெற்று பூசித்து வருக அப்படின்னு கனவுல எப்போதும் போல சொல்றார். எப்போதுமே நம்ம பெரிய புராணம்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. ஒரு இடத்துல மட்டும் சொல்ல மாட்டார் சாமி. என்ன பண்ணுவாரு? இங்கேயும் சொல்லுவாரு, அங்கேயும் சொல்லிடுவார். இப்ப இவர்கிட்ட மட்டும் சொல்லலாம அங்க கமலை ஞான பிரகாசர் நம்ம ஏற்கனவே அந்த பரம்பரை வழியாக நிறுத்தி வச்சிருக்கணும் இல்லையா? அவர் அங்க இருக்கார். கமலைனே திருவாரூர்ல இருக்கக்கூடிய கமலை ஞான பிரகாசனுடைய கனவிலும் சென்று இவ்வாறு பக்குவமுடைய ஒரு சீடன் உம்மை தேடி வருவான் சொல்றார். வரும் சோமாவாரம் நாளன்று உம்மிடம் வரக்கூடிய நம் ஞான சம்பந்தனுக்கு விதிப்படி ஞான உபதேசம் செய்து சிவலிங்க பூசையும் எழுந்தருள பண்ணி கொடுக்க அப்படின்னு கமலை ஞான பிரகாசருக்கும்
அந்த அசிரீரி மூலமாக கனவிலே உணர்த்துகிறார், இவருக்கும் உணர்த்துகிறார், ஞானசம்பந்தருக்கும் உணர்த்துகிறார். ஆகவே உடனே சுவாமியினுடைய கருணையை எண்ணி பார்க்கணும். வேண்டுவார்க்கு வேண்டுவதே ஈவான் கண்டை. நம்ம என்ன வேண்டுறோமோ அது கொடுப்பார். நம்ம பொதுவா நம்ம போய் இதை வேணும் அதை வேணும் சுவாமி கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு என்ன வேணும் என்பதை அவர் தருவார். ஏன்னா நாம போய் கேட்டோம்னா அது நமக்கு சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் போகலாம். அவரா கொடுத்தாருன்னா அது மிகச்சரியாக இருக்கும். நாம இப்போ ஒண்ணு கேட்போம், ஒரு 4 ஆண்டுகள் கழித்து என்ன ஆகும்? அது ஏன் அப்ப நம்ம கேட்டோம் அப்படி ஒரு எண்ணம் வரும். அப்ப நம்ம என்ன நினைப்போம்னு கேட்டா, சாமி நான் தான் கேட்டேன், நீ ஏன் கொடுத்த அப்படின்னு சாமிகிட்ட நம்ம போய் கேட்போமா இல்லையா? நம்ம அதுக்குதான் நம்ம என்ன பண்ணணும், பேசாம இல்ல அதனால வேண்டத்தக்கது அறிவுன்னு சொல்லிட்டார். அப்படி இருக்கும்பொழுது சரி திருவாரூர் செல்கன்னு சொல்லி ஞானசம்பந்தர் இடத்துல சொன்னதுனால மதுரை 80 திருவாரூருக்கு செல்கிறார். திருவாரூர் செல்லும் பொழுது வழியிலே இருக்கக்கூடிய சில தலங்களை எல்லாம் தரிசித்து விட்டு தான் செல்கிறார். குறிப்பா திரு ஆனைக்காவில் வழிபட்டு விட்டு திருவாரூர் சென்று அடைகிறார். அங்க போய் கமலாலயம் என்று சொல்லக்கூடிய அங்க இருக்கக்கூடிய திருக்குளத்திலே நீராடி திருக்கோயிலை வலம் வருகிறார். வலம் வரும்பொழுது அங்க ஒரு தட்சிணாமூர்த்தி சந்நிதியினுடைய முன்னே கமலை ஞான பிரகாசர் சிவயோகத்தில் அமர்ந்திருக்கிறார். எதுக்காகன்னு கேட்டா, அன்று திங்கட்கிழமை. ஏற்கனவே இவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா, இப்பொழுது ஒரு சீடர் இங்கே வருவார், அவருக்கு நாம் அந்த தீக்கையை செய்து வைக்க வேண்டும் என்று எண்ணத்திலே அவர் தட்சிணாமூர்த்தி சந்நிதியினுடைய முன்பாக சிவயோகத்தில் அமர்ந்திருக்கிறார். யாரு? கமலை ஞான பிரகாசர். வளமாக வருகிறார் ஞானசம்பந்தர். வந்த உடனே குருநாதரும் சீடரும் பார்க்கும் பொழுது ஞானசம்பந்தருக்கு எப்படி இருந்ததா, ஈழமலை இருள் நீக்கும் ஞான பானு. கமலை ஞான பிரகாசரை பார்க்கும்போது எப்படி தோணுதா, ஈனமலை இருள் நீக்கும் ஞான பானு. ஞான பானுன்னா ஞான சூரியன் அர்த்தம். பானுனா சூரியன். அந்த மலை எப்படிப்பட்டது? ஈனமலை இருள் நீக்கும் அல்லது அகற்றும். நீக்கும்னா அகற்றக்கூடிய ஞான சூரியனாக அவர் விளங்குகிறார் என்பதை உணர்கிறார் ஞானசம்பந்தர். தன்னுடைய குருநாதரை பார்த்த மாத்திரத்திலே அவருக்கு அது ஞான சூரியனாக காட்சிக்கு தெரிகிறார். அவருடைய உணர்விலும் அவ்வாறே படுகிறார். பார்த்த உடனே அவருக்கு எப்படி இருந்ததுன்னா, காந்தம் கண்ட இரும்பு போலன்னு சொன்னாங்களே, காந்தம் கண்ட பசாசத்துன்னு சொல்லுவாங்க சாத்திரங்கள். காந்தம் கண்ட இரும்பு போலவும் தாயை கண்ட கன்று போலவும் ஓடுகிறார் ஞானசம்பந்தர். கமல ஞானப்பிரகாசரை நாடி ஓடுகிறார். அப்படி போய் அவருடைய திருவடிகளில் விழுந்து வணங்கி அப்படி ஒரு புறமாக அப்படி ஒதுங்கி நிற்கிறார். அங்க நிறைய அன்பர்கள் வருவாங்க, அவரை வணங்குவாங்க. ஒரு புறமா வணங்கி நிற்கும் பொழுது இவருக்கு தெரிந்து விட்டது இவர்தான் என்று. குருநாதருக்கும் சீடரை கண்டுகொண்டார். என இறைவன் சொன்னது இவர்தான் என்று சொன்ன உடனே அவரை அழைத்து அன்றைக்கு எல்லா வகையான தீக்கையும் செய்து வைக்கிறார். தீக்கைன்னு சொன்னா அந்த நயன தீக்கை, எல்லா தீக்கையும் செய்து வைத்து, அந்த தீக்கையை பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, தீக்கையில சாத்திரம் சொல்லும் கிரியாவதி ஞானவதி அப்படின்னு சொல்லும். இவர் இந்த ஞான தீக்கையை செய்து வைத்தார். ஞான தீக்கையை கமலை ஞானப்பிரகாசர் ஞானசம்பந்தருக்கு செய்து வைத்து உபதேசம் செய்தார். ஞானசம்பந்தருக்கு குரு வாய்க்க பெற்றார். குரு வாய்க்க பெற்றதன் மூலமாக அதன் பிறகு திருவாரூரிலே நாளொரு மேடையும் பொழுதொரு வண்ணமுமாக சிவபூசை செய்து நாள்தோறும் வழிபட்டு குருநாதரை தரிசித்து இப்படி ஒரு பேரிலே அவர் வாழ்ந்து வரக்கூடிய நாட்களில கமலை ஞான பிரகாசருக்கு ஒரு பழக்கம் என்னன்னு கேட்டா, அவர் மாலை வேளையில சென்று தட்சிணாமூர்த்தியினுடைய அந்த திருக்கோயில் முன்பாக சிவயோகம் இருப்பது வழக்கம். எது வரைக்கும் இருப்பாருன்னு கேட்டா, இந்த அர்த்தஜாமம் சொல்றாங்க இல்லையா, அந்த அர்த்தசாம பூசை வரைக்கும் இங்க தியானத்துல இருப்பார். அர்த்தசாம பூசை நிறைவு பெற்ற பிறகு இல்லத்திற்கு வந்து விடுவார். அவர் பின்னாடி அவருடைய இல்லம் எங்கன்னு கேட்டா, பின் தெரு, குமரக்கோவிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு தெருவில் தான் அவருடைய வீடு இருக்கிறது, கமல ஞானப்பிரகாசனுடைய வீடு. இது அவருடைய வழக்கம். அவருடைய வழக்கமாக இருக்கக்கூடிய வேலையில அவர் அர்த்தசாம பூசை முடித்து விட்டு வரும்பொழுது அவருக்கு கைவிளக்கு ஏந்தி ஒருவன் வந்து கொண்டிருப்பான். இது வழக்கம். அந்த சீடர்கள்லாம் அங்க இருப்பாங்க, அவங்கெல்லாம் அவங்களுடைய இல்லத்திற்கு போயிடுவாங்க. குருநாதர் அந்த கைவிளக்கு ஏந்தியவனோடு, இப்பதானே அங்கங்க லைட் இருக்குது, அன்னைக்கு லைட் இல்லை. அப்படி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு நாள் என்ன பண்ணிட்டான், இவர் அர்த்தசாம பூசை ரொம்ப தாமதமா நடந்தது, 10 ஆயிடுச்சு. இந்த கைவிளக்கு பிடித்து கூட என்ன பண்ணான், தூங்கிட்டான். கொஞ்சம் உறங்கி விட்டதுனால இவர் குருநாதருக்கு கைவிளக்கு எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று நம்முடைய ஞானசம்பந்தர் அந்த கைவிளக்கு எடுத்துக்கிட்டு போறாரு. முன்னாடி போய் குருநாதருக்காக அவருடைய இல்லம் வரை சென்று
எப்போதுமே குருநாதர் போன உடனே வீட்டுக்கு போன உடனே சரி தம்பி நில்லுப்பா, இது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நிற்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு. சொல்லிட்டு இவர் உள்ள போயிட்டார். உள்ள போயிட்டு இரவு அவருடைய உணவு முடிச்சுட்டு அடுத்த நாள் அவர் வந்து ஒரு இல்லற ஞானி. யாரு? கமலை ஞானப்பிரகாசர் இல்லற ஞானி. வீட்டுல என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கும் நம்ம அதிகாலை வேலையில வீட்டுல பெண்கள் எல்லாம் இன்னைக்கா அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. அதிகாலை வேலையில பெண்கள் எல்லாம் வீட்டிற்கு முன்பாக மெழுகி சாணம் இட்டு திருக்கோலமிடுதல் என்பதெல்லாம் இன்னைக்கு இங்கெல்லாம் நீங்களாம் செய்வீங்க. டவுன் என்று சொல்லக்கூடிய அந்த நகரக பகுதிகளில் இன்றைக்கு குறைந்து விட்டது. அம்மா வராங்க, வந்து அந்த சாணம் தெளித்தல்னு சொல்றாங்க இல்லையா, காலை வேலையில ஒரு 5:30 பொழுது புலர்ந்த அந்த வேலையில பார்க்கும் பொழுது குருஞான சம்பந்தர் கையில் விளக்கோடு நின்று கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. தூக்கி என்ன ஆச்சு, ஏன் நிற்கிறான்னு சொன்ன உடனே போய் தன்னுடைய கணவரிடத்துல இந்த செய்தியை அறிவிக்கின்றார் அம்மையார். ஏன் அப்படின்னு சொன்னா, இவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஞானசம்பந்தர் குருவினுடைய ஆணை என்னது, நிற்க. குருவினுடைய ஆணையை சிரசின் மீது கொண்டு அப்படியே நின்று விடுகிறார். அப்படி கை விளக்கு ஏந்து நின்று விடுகிறார். அன்றைக்கு இரவு மழை பெய்திருக்கிறது. அந்த மழை எல்லா இடத்துலையும் பெய்திருக்கிறது. இவர் மீதும் அந்த கை விளக்கு மீதும் படாமல் பொழிந்திருக்கிறது. அது என்ன செய்தின்னு கேட்டா, இப்ப நாம இங்க வந்தோம், ஒரு இருசக்கர வாகனத்துல ஒரு தம்பி அழைத்து கொண்டு வந்தாரு, ஃபுல்லா நனைஞ்சு வந்தோம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு சொன்னா, நாம யாரை சார்ந்து இருக்கிறோமோ அதன் மையமாக நாம் இருப்போம். அது சாத்திரத்துல என்ன சொல்லுவாங்க, சத்தை சார்ந்து சத்தாகவும் அசத்தை சார்ந்து அசத்தாகவும் இருப்போம். அப்ப சிவபெருமானுடைய திருவடியை சார்ந்திருந்தால் சிவமாம் தன்மை பெறலாம். நாம் சிவமானவா பாடி தெல்லேனம் கொட்டாமோ அப்படின்னு சொல்றாங்கல்ல திருவாசகத்துல. இந்த உடலை சார்ந்திருந்தா உடம்போடுதான் நம்ம பயணித்துக் கொண்டு இருக்கணும். அப்ப இவர் எப்படி இருந்தாருன்னா, குருநாதர் நிற்க என்று சொன்னதுனால அப்படியே நின்று அந்த சிவானந்த யோக நிட்டையில் அப்படியே நின்று கொண்டிருந்தாராம் ஞான சம்பந்தர். அப்ப குருநாதர் பணித்த வண்ணம் இந்த சிவ யோகத்தில் இருந்ததுனால, சத்தை நாடி இருந்ததுனால அவருக்கு இந்த உலகத்தாக்கம் என்பது இல்லை. சாத்திரமும் அதுதான் சொல்லும். நீங்க பரனை பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாராருன்னு. அப்ப நீங்க வந்து சிவத்தையே நாடி இருந்தால் உங்களுக்கு உலகத்தாக்கம் இருக்கவே இருக்காது. நாம என்ன சொல்றோம்னு கேட்டா, நம்முடைய வினையெல்லாம் வந்து தாக்குமா அப்படின்னு சொல்லும் பொழுது, நாம வந்து இந்த நூல் சிந்தனை இருக்கும்போது நிச்சயமா நமக்கு வினை தாக்கம் இருக்காது. இன்னைக்கே நமக்கு ஒரு வினை வர வேண்டும்னு சொன்னா, நம்ம வினை தாக்கணும்னு சொன்னா அங்க வெளியில வாசப்படியில நின்று வெயிட் பண்ணிருக்குமா, இன்னும் உள்ள போய் சொக்கநாத வெண்பா கேட்டு கொண்டு இருக்கிறாங்களே, இவங்க கிட்ட நம்ம எப்படி போகிறது அப்படின்னு பயந்து கொண்டு அந்த வினையெல்லாம் அங்க நின்றோம். அப்ப நாம எப்பொழுதுமே அந்த நூல் சிந்தனையில் இருக்க வேண்டும் என்பது கருத்து. அப்ப அவர் அந்த சத்தையே சார்ந்து இருந்ததுனால, சிவயோக நிட்டையில் அந்த ஆனந்த நிலையில் இருந்ததுனால உலகத்தாக்கம் அவருக்கு இல்லை. அதனாலதான் அவர் மீது மழை பொழியவில்லை. இது என்னங்க மேஜிக்கா, இது நம்ப முடியுதா, இதான் கதை சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, அதனுடைய உண்மையான தத்துவம் இதுதான். மழை பெய்யல அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிட்டு போறதுல ஒரு கருத்து என்னன்னு கேட்ட, ஆழமான பொருள், அவர் சத்தை சார்ந்திருந்தார், சிவத்தை சார்ந்து இருந்தார், சச்சிதானந்தனை சார்ந்திருந்தார். சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் இருக்கக்கூடிய எந்த விதமான குறைபாடும் இல்லாத குறைவிலா நிறைவு இல்லையா அவரு, குறைவிலா நிறைவே அப்படின்னு நம்ம திருவாசகத்துல படிக்கிறோம்ல. அவரை சார்ந்து இருந்ததுனால உலகத்தாக்கம் அவருக்கு இல்லை. அதனால அந்த மழை தாக்கம் அவர் மீது படவே இல்லை. அப்போ குருநாதர் வந்து பார்க்கிறார், தன்னுடைய வாழ்க்கை துணை நலம் சொன்னதை கேட்டு குருநாதர் வந்து பார்க்கிறார், தம் சீடரை பார்க்கிறார். இவருடைய அந்த அதிதீவிர பக்குவத்தை பார்த்து வியக்கிறார். அப்பதான் பாக்குறாரு, அந்த பக்குவத்தை பார்த்து சொல்றாரு, கமலை ஞானப்பிரகாசர் தன்னுடைய சீடராக இருக்கக்கூடிய ஞான சம்பந்தரை பார்த்து சொல்றார், புதல்வனே, உன்னால் பல ஆன்மாக்கள் பல்லூழி காலம் வரை ஈடேற துணை நிற்கின்றது. நீ உன்னால பல ஆன்மாக்கள் எல்லாம் ஈடேறுவதற்காக காத்து கொண்டு கிடக்கின்றன. அதனால உண்மையை பரப்புக, சித்தாந்த தத்துவத்தை பரப்புக, சித்தாந்த செந்நெறியை நிலைநிறுத்துக என்று அவருக்கு ஒரு அறிவுறுத்துகிறார். அறிவுறுத்தின உடனே போதும் வாங்க எல்லாரும் நம்ம வந்து போயிடலாம் வாங்க அப்படின்னு அவர் போகல. சுவாமி, எனக்கு என்ன தெரியும், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, உங்களை விட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது. குருநாதர் நீங்க என்ன பணிக்கிறீர்களோ அதை தான் நான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி குருநாதருடைய திருவடிகளில் வீழ்ந்து விடுகிறார். அப்போது குருநாதரே ஒரு செய்தி தருகிறார், புதல்வனே, நம் ஊருக்கு அருகாமையிலேயே தருமபுரம் என்று ஒரு ஊர் இருக்கிறது. அந்த தருமபுரம் என்பது யமன் வழிபட்ட தலம், அகத்திய பெருமான் வழிபட்ட தலம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புடைய ஒரு
ஊர், அந்த ஊருக்கு சென்று நீ மற்ற ஆன்மாக்களுக்கு உபதேசம் செய்து வாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுறுத்துகிறார். அப்ப இவருக்கும் அந்த குருவாக வாய்க்கக்கூடிய தன்மை பெறுகிறார். அப்பதான் இவர் இதுவரைக்கும் ஞான சம்பந்தர் எப்ப குருநாதர் தருமபுரம் சென்று ஆன்மாக்களுக்கு எல்லாம் உய்தி பெறும் வரை உபதேசம் செய்க அப்படின்னு சொன்னாரோ அப்போதே ஞான சம்பந்தர் குருஞான சம்பந்தராக ஆனார். அப்பதான் குருஞான சம்பந்தராக ஆகிறார். அப்ப நம்ம அதற்கு முன்பாக திருஞான சம்பந்தரை பார்த்திருப்போம், மறைஞான சம்பந்தரை பார்த்திருப்போம். இப்பதான் குருஞான சம்பந்தர் என்பவர் அப்படியே உருவாகிறார் குருநாதனுடைய பெரும் கருணையால். கமலை ஞானப்பிரகாசர் அவர் சொல்றோம் இல்லையா, அவர் ஒரு இல்லற ஞானி என்பதை நம்ம அதை அடிக்கோடிட்டு நம்ம புரிந்து கொள்ளணும். கமலை ஞானப்பிரகாசரனுடைய சீடராக குருஞான சம்பந்தர் இருந்து தருமபுரம் செல்கிறார். தருமபுரம் சென்று அங்கு இருக்கும் பொழுதுதான் ஒரு திருமடம் அமைக்கிறார். அவங்க திருமடம் அமைத்துதான் சிவபோக சாரம் என்ற நூலை அங்கேதான் அருளி செய்கிறார். சிவபோக சாரம் என்பதெல்லாம் ஒரு பெரிய ஒரு சித்தாந்த சித்தாந்த சாறு. ஐயா சொல்லிட்டு போயிட்டார், அது முடிச்ச உடனே சிவபோக சாரம் சிந்திக்கலான்னு. அதெல்லாம் ஒரு பெரும் வாய்ப்பு தான், நிச்சயமா சிந்திப்போம். என்னுடைய திருவருளும் குருவருளும் நமக்கு கூட்டு வைத்தால் நிச்சயமாக சிந்திப்போம். சிவபோக சாரம் அப்பொழுது அருளிய நூல். அதன் பிறகு திரிபதார்த்த ரூபாதி தசகாரிய அகவல் என்று ஒரு நூல் செய்கிறார். அதன் பிறகு சோடசகலா பிரசாத ஷட்கம் அப்படின்னு ஒரு நூல் செய்கிறார். அப்புறம் நவரத்ன மாலை என்று ஒரு நூல் செய்கிறார். அதன் பிறகு முத்தி நிச்சயம்னு ஒரு நூல் செய்கிறார். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நூல். நம்ம சிவபோகசாரம் சொக்கநாத வெண்பா மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். முத்தி நிச்சயம்னு ஒரு நூல் இருக்குது. இந்த முத்தி நிச்சயம் நூல் இருக்குது இல்லையா, ரொம்ப அற்புதமான ஒரு நூல். இந்த நூலுக்கு இப்ப நம்ம சிற்றுரை பேருரை அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு எது தெரியும்? சிற்றுரை பேருரைனா நம்ம எதை நினைத்து கொண்டிருப்போம் அப்படின்னு சொன்னா சிவஞான போதம் நம்ம நினைச்சிருப்போம் இல்லையா. சிவஞான போதத்திற்கு சிற்றுரையும் பேருரையும், அது ஒன்று சிற்றுரை, இன்னொன்று மாபாடியம் சொல்லுவாங்க, வடமொழியில மாபாஷ்யம் அப்படின்னுவாங்க. இந்த ரெண்டுமே தமிழிலே அருளி செய்தார் சிவஞான முனிவர். சிவஞான முனிவர் சிவஞான போதத்திற்கு சிற்றுரையும் பேருரையும் தமிழிலே அருளி செய்தார். ஆனா இதற்கு முன்பாகவே இந்த முத்தி நிச்சயம் என்ற ஒரு நூலுக்கு சிற்றுரையும் பேருரையும் அருளி செய்யப்பட்டது. ஆனா அது மணிப்பிரவாள நடைன்னு சொல்லுவாங்க. அதாவது ரெண்டு மொழியும் கலந்திருக்கும், தமிழும் வடமொழியும் கலந்திருக்கும். அதனால அது பெருசா இன்றைக்கு தெரிய வரல. தர்மயாதீனத்துல சார்ந்த அன்பர்களுக்கு அது தெரியக்கூடும். வெள்ளி அம்பலவான தம்பிரான் என்று ஒருவர், அந்த வெள்ளி அம்பலவான தம்பிரான் என்பவர் தான் இந்த முத்தி நிச்சயம் என்ற நூலுக்கு சிற்றுரை பேருரை என்று சொல்லக்கூடிய 2 உரைகளை செய்திருக்கிறார். அதுவும் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு நூல் தான். முத்தி நிச்சயம் என்பதும் ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு நூல், ரொம்ப ஒரு ஆழமான ஒரு நூல். ஏன் அப்படி சொல்றேன்னா, அப்ப அந்த ஒரு நூலுக்கு சிற்றுரை பேருரை வெள்ளியம்பலவான முனிவர் செஞ்சிருக்கிறாருன்னு சொன்னா அந்த நூலினுடைய அந்த உண்மையை, அதனுடைய ஆழம் நாம தெரிந்து கொள்ளணும். அதனால அந்த நூலும் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு நூல் என்பதை சொல்வதற்காக அதை நம்ம சொன்னோம். இப்படி இருக்கக்கூடிய நாள்ல குருஞான சம்பந்தருக்கு சில சீடர்கள் வாய்க்கப்பெற்றனர். அதுல குறிப்பிடத்தகுந்தவர்கள் ஆனந்த பரவசர், சச்சிதானந்தர், மருதூர் ஆபத்து தாரண்யர். இப்படிப்பட்ட சீடர்கள் அவருக்கு வாய்க்கப்பெற்றார்கள். அதுல ஆனந்த பரவசர் என்பவரை, இவர்தான் முதற் குரு. இதுல தருமபுரம் மடம் நிறுவினார் இல்லையா, அதுல முதற் குரு நம்முடைய குரு ஞான சம்பந்தர். அதுல 2வது பட்டத்திலே இருக்கக்கூடியவர், இன்னைக்கும் நீங்க அந்த ஆதீனத்தினுடைய அந்த 2வது பட்டம்னு பாத்தீங்கன்னா ஆனந்த பரவசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனந்த பரவசரை இவர் 2வது பட்டத்திலே நியமிக்கிறார். நியமித்து இவர் நிட்டை கூடி விட்டார். நிட்டை கூடிய போது ஆனந்த பரவசர் என்ன பண்றாரு, அவருமே உடனே ஒரு கொஞ்சம் சில காலத்துல இருந்துட்டு அவர் இன்னொருத்தவரை நியமிப்பதற்கு முன்பாகவே நிட்டை கூடி விடுகிறார். இப்படி ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அவர் நியமித்து அப்புறம் போனாரு, நியமிக்காமலே போனார். அதன் பிறகு குருஞான சம்பந்தரே நிட்டை கூடியிருந்த அந்த ஜீவமூர்த்தத்திலிருந்து எழுந்திருந்து 3வது அந்த யார் குருமகா சன்னிதானமோ அவரையும் நியமித்து அதன் பிறகு யோக நிட்டைக்கு சென்றார், சிவானந்த நிட்டைக்கு சென்றார் என்று ஒரு வரலாறும் சொல்லப்படுகிறது. அப்படியெல்லாம் அதனுடைய அந்த ஞான பரம்பரை தழைக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய வரைக்கும் 27வது குருமகா சன்னிதானம் வரை இன்றைக்கு அந்த தருமபுர ஆதீனம் தொடர்ந்து பயணப்பட்டு உள்ளது. அதுல நடுவுல நம்முடைய குருஞான சம்பந்தர் தில்லையம்பதிக்கு சென்று வழிபட்டு இருக்கிறார். குருஞான சம்பந்தர் தில்லையம்பதிக்கு சென்று வழிபட்டு இருக்கிறார். நம்ம ஏற்கனவே அவரு
மதுரையிலிருந்து திருவாரூர் வரும் பொழுது சில தலங்களை வழிபட்டார்னு பார்த்தோம். அதுல குறிப்பிட்ட ஒரு தலத்தை சொன்னோம். எந்த தலம்? திரு ஆனைக்கா. திரு ஆனைக்கா. அதே போல இங்க தருமபுரத்திலே மடம் அமைத்து தங்கி இருக்கும் பொழுது தில்லையம்பதிக்கு சென்று நடராச பெருமானை பூசித்து வந்திருக்கிறார் என்ற ஒரு வரலாற்று செய்தியும் நமக்கு சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் நம்முடைய குருமகா சன்னிதானங்கள்லாம் பல்வேறு தலங்களுக்கு போறாங்க இல்லையா? அப்படி அன்றைக்கு அவர் பல தலங்களுக்கு போயிருக்கிறார். அதுல தில்லையம்பதியும் ஒன்று என்று அந்த வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. இந்த தருமபுர ஆதீனத்தினுடைய அந்த உபதேச நூல் எதுன்னு கேட்டா சிவஞான சித்தியார். நம்முடைய திருவாவூர்துறை ஆதீனத்தினுடைய உபதேச நூல் சிவஞான போதம். அதனாலதான் நம்ம என்ன சொல்லுவோம், சிவஞான போத நெறி காட்டும் அப்படின்னு சொல்லி அங்க போடுவாங்க. நீங்க தருமபுரம் போனீங்கன்னா சிவஞான சித்தி நெறி காட்டும்னு போடுவாங்க. இல்ல உங்களுக்கு சில பேர் தெரிஞ்சிருக்கும். அது ரெண்டு. ஏன்னா உபதேச நூல் எதுவோ அந்த உபதேச நூலை சொல்லிதான் அதை பாடம் சொல்ல வேண்டும். தருமபுரத்துக்கு உபதேச நூல் சிவஞான சித்தியார். அதனால கைலாய பரம்பரையில் இவங்க பாடும்போது என்ன சொல்லுவாங்க, சிவஞான சித்தி நெறி காட்டும் அப்படின்னு சொல்லி பாடுவாங்க. நீங்க அங்க போனீங்கன்னா, மடத்துக்கு போனீங்கன்னா அதை தெரிந்து கொள்ளலாம். இவருடைய காலம், குருஞான சம்பந்தருடைய காலம் 16ஆம் நூற்றாண்டு. கிட்டத்தட்ட அதை வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா 1561 கிபி 1561 1600க்குள்ள இவர் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலம் இந்த பூ உலகிலே வாழ்ந்தார் என்று ஒரு வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு சொல்றாங்க. காலத்தை பற்றிய ஆராய்ச்சியெல்லாம் நமக்கு பெரும்பாலும் அந்த அளவுக்கு தேவையில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு அவங்க தந்த நூலினுடைய சாரம் தான் நமக்கு தேவை. ஏன்னா திருவாசகத்துல மாணிக்க வாசகரனுடைய காலம்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், சிலர் என்ன பண்ணுவாங்க, மூவருக்கு முன்புன்னுவாங்க, மூவருக்கு பின்புன்னு சொல்லுவாங்க. மூவருக்கு முன்புன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க ஒரு பல காரணங்கள் சொல்லுவாங்க. அந்த காரணங்கள் எல்லாம் அப்படியே மூவருக்கு முன்புதான் அப்படின்னு நம்புற மாதிரியே இருக்கும். மூவருக்கு பின்புன்னு சில காரணம் சொல்லுவாங்க. அப்ப இது கூட அப்படித்தானே இருக்குது அப்படின்னு நமக்கு தோணும். பெரும்பான்மையான அறிஞர் பெருமக்கள் எல்லாம் மூவருக்கு முன்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. பெரும்பான்மையான அறிஞர் பெருமக்கள்லாம் குறிப்பிட்டு சொல்லணும்னா, நம்முடைய பெரிய புராணத்திற்கு உரை வகுத்த சிவகவிமணி ஐயாலாம் மூவருக்கு முன்புன்னு சொல்றாரு. அருணை வடிவேல் முதலியார், இந்த சொக்கநாத வெண்பாவிற்கு ஒரு உரை செய்திருக்கிறார் அருணை வடிவேல் முதலியார், அவரு மூவருக்கு முன்புன்னு சொல்றாரு. நம்முடைய மறைமலை அடிகள் அவர் மூவருக்கு முன்புன்னு சொல்றாரு, தனித்தமிழ் இயக்கத்தினுடைய தந்தை அப்படின்னு சொல்றோம். இப்படி பெரியவர்கள் எல்லாம் அந்த மூவருக்கு முன்புன்னு சொல்றாங்க. சிலர், வெகு சிலர் மூவருக்கு பின்புன்னு சொல்றாங்க. எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா, இந்த கால ஆராய்ச்சிக்குள்ள நம்ம போக வேண்டாம். அவர்கள் தந்த திருவாசகத்தினுடைய உட்கிடை என்ன இருக்கிறதோ அதை நாம் வாங்கி கொண்டு நம்ம ஆன்மா உய்தி பெறுவதற்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி கொண்டு நாம பயணிப்போம். சரி, இப்ப இதுவரைக்கும் நம்ம நூலாசிரியனுடைய வரலாற்றினை சிந்தித்தோம், ஒரு அறிமுகத்தோடு வரலாற்றினை சிந்தித்தோம். இப்ப நூல் பற்றி ஒரு சிறு குறிப்பு, ஒரு நூல் பற்றி சிறு குறிப்பு நம்ம தெரிந்து கொண்டு நம்ம அந்த நூலுக்குள்ளே போகலாம். என்னன்னா, இறைவன் பல தலங்களில் திருவுரு கொண்டு உயிர்கள் வழிபட்டு உய்ய எழுந்தருளி உள்ளான். ஒவ்வொரு ஊர்ல நிறைய ஊர்ல இருக்கிறான், அது நமக்கு தெரியும். நம்ம சொல்றோம் இல்லையா, திருவண்ணாமலை நினைக்க முக்தின்னு சொல்றோம். அது மாதிரி ஒவ்வொரு தலங்கத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு சொல்லப்படுகிறது. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னு கேட்டா காசி இரக்க முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. திருவாரூர், அதாவது திருவண்ணாமலை சொன்னோம். இப்போ காஞ்சிபுரம், தில்லைன்னா சிதம்பரம். அதுல குறிப்பிட்டு சொல்லும் போது மதுரையும் ஒரு ஊர். இப்படி ஊரெல்லாம் இருக்குது இல்லையா. இதுல இந்த ஊர்கள் எல்லாம் பல தலங்கள்ல இறைவன் நமக்காக எழுந்தருள் இருக்கிறான். ஆகையால் தான் நம்முடைய மூவர் பெருமக்கள், நம்முடைய அருளாளர்கள் எல்லாம் அந்தந்த ஊர்களில் போய் ஏன் தேவாரம் பாடியிருக்கிறாங்க. ஒரே இடத்துல இருந்தா பாடியிருக்கலாம்ல. அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் எல்லாம் உய்தி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவனால் அருளி செய்யப்பட்ட நூல்கள் அதெல்லாம் அவங்க சொல்லிருக்கிறாங்களா. அதனாலதான் ஞானசம்பந்தர் என்ன சொல்றாரு, எனதுரை தனதுரையாக யாராவது சொல்ல முடியுமா? அது யார் சொல்ல முடியும்? அது ஞானசம்பந்தர் மட்டும்தான் சொல்ல முடியும். நாம சொல்லிக்க முடியுமா? எனதுரை தனதுரையாக சொல்ல முடியுமா? இறைவன் செய்விக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆகையால அப்படிப்பட்ட தலங்கள்ல இந்த மதுரை என்ற தலம் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு தலம். ஏன்னு கேட்டா, தாய்மானவர் ஒரு பாடல் சொல்லுவார், மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று முறையால் தொடங்கினருக்கு வார்த்தை சொல்ல ஓர் சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே. நீங்க ஏன் நம்ம தல யாத்திரை எல்லாம் போறோம், ஒரே இடத்துல அமர்ந்திருக்கலாமே. நம்ம தல யாத்திரை போவதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, அப்பர் சுவாமிகள் சொல்றாருல்ல, தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன்னு சொல்றாரு. அப்புறம் ஏன் வெளியில போறாங்க? திருமூலர் கூட ஒரு பாடல் பாடுவார், நாடும் நகரமும் நல்திரு கோயிலும் பாடுமின் பணிமின் எல்லாம் சொல்லிட்டு கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வனேன்னு கடைசியில சொல்லுவார். கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வனே, ஆனா எல்லா இடத்துக்கும் போங்கன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு தெரியுதுன்னா,
பல தலங்களுக்கு போனால்தான் நமக்கு குருநாதர் வாய்க்க பெறுவார். அதுதான் மூர்த்தி, தலம், தீர்த்தம். இப்ப என்று முறையால் தொடங்கினருக்கு அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். முதல்ல தொடங்கணும், அதை முறையா தொடங்கணும். மூர்த்தி, தலம், தீர்த்தம். அப்ப தலப்பயணம் என்பது நம்மை அருள் வழியில் இட்டு செல்லும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அப்ப மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய தலப்பயணத்தை தொடங்கணும், முறையாக தொடங்கணும். அப்படி முறையாக தொடங்கினால் நல்குரு வாய்க்க பெறுவார். அப்பதான் நமக்கு உபதேசம் செய்ய நற்குருநாதர் நமக்கு வாய்க்க பெறுவார். நாம போய் குருநாதரை தேடி போக வேண்டியதில்லை, குருநாதரை நம்மை தேடி வருவார். இதுதான் தாயுமானவருடைய அந்த அருள் வாக்கு. பலர் இது அனுபவத்துல பார்க்கலாம், பலர் அனுபவத்துல சொல்ல கேட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த தலம் மதுரை. அதாவது மூர்த்தி, தலம், தீர்த்தம் மூன்றாலும் சிறப்பு வாய்ந்த தலம் மதுரை எம்பதி. அந்த மதுரை எம்பதியில இறைவன் 64 திருவிளையாடல்கள் செய்திருக்கிறான் என்பது நமக்கு தெரிந்த ஒரு செய்தி தான். திருவிளையாடல் புராணம்லாம் நம்ம படிக்கிறோம். 64 திருவிளையாடல்கள் செய்திருக்கிறான். அங்க அரசனாய் இருந்திருக்கிறான், சங்கம் வளர்த்திருக்கிறான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சங்கம் தமிழை வளர்ப்பதற்காக சங்கம் வளர்த்திருக்கிறான். அவன் அங்க இருக்கக்கூடிய சுவாமி சொக்கலிங்க பெருமான், அவரை வடமொழியில என்ன சொல்லுவாங்க, சுந்தரலிங்க பெருமான்னு சொல்லுவாங்க. சுந்தரம் அப்படின்னா அழகு, சொக்க வைக்கிறார், அதான் சொக்கலிங்கம், சுந்தரலிங்கம் எல்லாம் ஒண்ணுதான். சொக்கநாத பெருமான், சோமசுந்தர கடவுள் எல்லாம் ஒரே பெயர் கொண்ட ஒரே பொருள் தான். அங்க அந்த ஊர் எப்படி இருக்குதுன்னு கேட்டா, பக்தியையும் ஞானத்தையும் விலக்கி, பக்தியையும் ஞானத்தையும் விலக்கி அன்பையும் மெய் உணர்வையும் வளர்க்கக்கூடியதாக மதுரை எம்பதி இருக்கிறது. பக்தியையும் ஞானத்தையும் நமக்கு விலக்கி, ஆன்மாக்களுக்கு விலக்கி அன்பையும் மெய் உணர்வையும் வளர்க்கும். இந்த பக்தி என்பதுதான் அன்பு, அந்த ஞானத்தால் வருவது அந்த மெய் உணர்வு. இது ரெண்டையும் வளர்க்கக்கூடிய ஒரு சிறப்புடைய தலமாக அந்த மதுரை தலம் இருந்திருக்கிறது. சொக்கநாத வெண்பா எப்பொழுது பாடியிருக்கிறார் இவர் அப்படின்னு சொன்னா, குருநாதரை இவரை பார்க்கிறார். எங்க இவர் ஞான தீக்கை செய்கிறார்னு திருவாரூர்ல தட்சிணாமூர்த்தி சந்நிதியில பார்த்தோம் இல்லையா. ஏன்னா சொக்கநாத வெண்பா என்றதுனால அந்த பகுதியை அங்க விட்டோம். அங்க செய்யும் பொழுது அங்க ஒரு நூல் செய்கிறார். முதல்ல செய்யக்கூடிய ஒரு நூல் ஞான பிரகாச மாலைன்னு குருநாதர் மேல ஒரு பாடல் பாடுறார். எங்க இவருக்கு ஞான தீக்கை செய்கிறார்னு திருவாரூர்ல தட்சிணாமூர்த்தி சன்னதியில பார்த்தோம் இல்லையா. அப்ப குருநாதர் மீது கொண்ட அன்பால ஒரு நூல் செய்கிறார். அந்த நூலுக்கு பேரு ஞான பிரகாச மாலை. ஏன்னா கமலை ஞான பிரகாசத்துன்னு அவருடைய பேரு. குருநாதர் மீது ஒரு தோத்திரம் செய்கிறார், அது ஞான பிரகாச மாலை. குருவருளோடு திருவருளும் வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஆன்மார்த்த மூர்த்தியாக விளங்கக்கூடிய சொக்கநாத பெருமானை நினைத்து ஒரு பாடல் பாடுகிறார். அதுதான் சொக்கநாத வெண்பா. அதுதான் நம்ம இன்னைக்கு சிந்தனைக்கு வகுப்பாக இன்றிலிருந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த சொக்கநாத வெண்பா என்பது எப்பொழுது பாடப்பெற்றது என்று கேட்டால், குருநாதரை எண்ணி, குருவருளை எண்ணி ஒரு நூலும், திருவருளை எண்ணி மற்றொரு நூலும் செய்திருக்கிறார். அந்த குருவருளை எண்ணி செய்த நூல் ஞானப்பிரகாச மாலை, திருவருளை எண்ணி தன்னுடைய ஆன்மார்த்த நாயகனாக விளங்கக்கூடிய சொக்கநாத பெருமானை எண்ணி செய்த நூல் சொக்கநாத வெண்பா. ஏன் இந்த நூலுக்கு சொக்கநாத வெண்பான்னு பேர் வந்தது? ஒரு நூலுக்கு பெயர் காரணம் நம்ம பார்க்கணும். இந்த நூல் வெண்பா என்ற யாப்பு அமைப்பிலே இருக்கிறது, அதனால வெண்பா அப்படின்னு பேர் வந்தது. ரெண்டாவது, ஏன் சொக்கநாத வெண்பான்னு பேர் வந்ததுன்னு கேட்டா, இந்த நூல் முழுவதும் சொக்கநாதா 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 என்று தன்னுடைய ஆன்மார்த்த மூர்த்தியை ஒவ்வொரு வெண்பாவிலுமே அழைக்கிறார். அதனால இந்த நூலுக்கு சொக்கநாத வெண்பா என்று பெயர். அதன் பெயர் காரணம். நாம நிறைய இடங்கள்ல வகுப்பு எடுக்கும் போது பொதுவாக ஒரு வழக்கமா வச்சிருப்போம். உங்களுக்கும் அதை சொல்றோம், நீங்க வாய்ப்பு இருந்தா நீங்க ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை தொடரலாம். ஏன்னா நாங்க வகுப்பு எடுக்கிறோம் இல்லையா. இப்ப ஐயா சொன்னாரு, சித்தவட மடத்துல அங்க திருவாசக வகுப்பு எடுக்கிறோம், இப்போ பெரிய புராண வகுப்பு எடுக்கிறோம், அப்புறம் நேரலையில சைவ சித்தாந்த வகுப்பு எடுக்கிறோம். முதல்ல உண்மை விளக்கம் எடுத்து நிறைவு பண்ணோம், அப்புறம் திருவருட் பயன் இப்ப எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இப்படி எந்த நூல் எடுத்தாலுமே, அது இல்லாம இப்ப நம்ம திருவாவூதுறை ஆதீன மையத்திலையும் நாங்க வகுப்பு எடுக்கும் போது என்ன பண்ணுவோம்னா, அன்னைக்கு வகுப்பு எடுத்ததுல இருந்து வகுப்பு நிறைவுல ஒரு சில வினாக்களை எழுப்புவோம். ஒரு சில வினாக்களை எழுப்பி அந்த வினாக்களுக்கு விடைகளை நம்ம அடுத்த வகுப்பு வருவதற்குள்ளாக அந்த வினாக்களுக்கு விடைகளை அனுப்ப சொல்லுவோம். அப்படி அனுப்ப சொல்லி, இப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஆதீனத்துல ஒரு 2 ஆண்டு காலம் ஒரு வகுப்பு நடக்குதுன்னு வச்சுங்களேன். அது ஜனவரியிலிருந்து அடுத்த ஆண்டு டிசம்பர் வரைக்கும் இருக்கும். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு யார் அது அங்கே மட்டும் என்ன பண்ணுவோம், கடைசியில் ஒரு வினா எழுப்புவோம். அதுக்கு பதில் சொன்னவங்களுக்கு ஒரு
ஒரு பேப்பர், ஒரு டோக்கன் மாரி அந்த அமைப்பாளர் தயார் பண்ணி கொடுத்தாரு. அது கொடுப்போம். எத்தனை டோக்கன் அதிகமாக வச்சிருக்கிறாங்களோ அது தொகுப்பு முடிந்த உடனே அவங்களுக்கு ஒரு சிறப்பு சிவப்பரிசு ஏதாவது ஒரு நூலோ அல்லது வேற ஏதோ ஒரு கொடுப்போம். அதே போல நாங்கள் நடத்துகிற வகுப்புகள்லையும் என்ன பண்ணுவோம், தொடர்ந்து இந்த வினாக்களுக்கு விடையளித்தவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு சான்றிதழ் அல்லது ஏதாவது அவங்களுக்கு ஊக்கமாக சில பரிசுகள், அது சிவப்பரிசாக அப்படி ஏதாவது தருவோம். இப்ப நம்ம சொக்கநாத வெண்பா என்ற அந்த நூலை தான் நம்ம தொடர்ந்து எடுக்கிறோம் இல்லையா. இந்த வெண்பாவிலுமே நம்ம வினாக்கள் கேட்டு அடுத்த பகுதிக்குள்ள நீங்க விடை தந்தா இந்த நூல் நிறைவு பெறுது இல்லையா. நிறைவு பெறும்போது அந்த விடை அளித்திருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பரிசு வழங்கலாம். ஏன்னா உடனே ஏற்கனவே நீங்க கூட ஒருத்தவரை அழைத்து வர சொல்லிருக்கீங்க. இப்ப நீங்க கேள்வி கேட்பேன் வினாலாம் கேட்பீங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்களே வரமாட்டோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இது வினாக்களை நிறுத்தி விடலாம். இல்ல நீங்க கேட்கலாம். இது எதுக்காகனா வினா தெரியுதோ தெரியலையோ நம்ம அன்றைக்கு நடத்தின பாடத்துல இருந்து தான் அதை கேட்போம். ஒருவேளை தெரியலனாலும் பரவாயில்ல, தெரிந்து கொள்ளலாம் இல்லையா. அது இல்லாமல் இப்போ வந்து பதிவு செய்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப நீங்க பின்னாடி கூட அதை கேட்டு கூட நீங்க அதுக்கு விடை தரலாம். ஏன்னா இப்ப நம்முடைய அறிவு லட்சணம் சொன்னோம் இல்லையா. நம்முடைய அறிவுக்கு அறியும், மறந்து அறியும் இல்லையா. இப்ப நம்ம கேட்கும் போதே சில செய்திகள் மறந்துடுவோம். அதனால திருப்பி பதிவு கூட எடுத்து கொண்டு இருக்கிறார் அன்பர். அதனால அதை கூட நீங்க கேட்டு கூட நீங்க அதை திரும்ப பண்ணலாம். அதனால யாரெல்லாம் இந்த வினாக்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்றவங்கன்னா கை தூக்குங்க. சரி, வினாக்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்களாம் கை தூக்குங்க. இல்ல சும்மா சொல்ல வேணாம், இல்ல உண்மையிலே வேணாம். அப்ப மெஜாரிட்டி வந்து வினாக்கள் கேட்கலாம் அப்படின்னு தான் சொல்லிருக்கிறாங்க. அதனால இது வந்து வினாக்கள் கேட்கப்படும். ஆனா அடுத்த மாத வகுப்புக்கு வந்து எல்லாரும் வந்துடணும், அது ரொம்ப முக்கியம். சரி சரி பார்ப்போம் அது எப்படின்னு. அப்ப ஏன் சொக்கநாத வெண்பா என்று பெயர் காரணம் வந்தது அப்படின்னு சொன்னா, அந்த சொக்கநாத பெருமானை சொல்லி அது வெண்பா யாப்பிலே அமைக்கப்பட்டிருப்பதனால இதுக்கு சொக்கநாத வெண்பா என்று அந்த பெயர் காரணம் வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது இந்த நூல் எப்படி அருளி செய்திருக்கிறார்னு சொல்லும்போது, தமது ஆனந்த அனுபூதியில் ஆன்மார்த்த மூர்த்திபால் ஒன்றி நின்று அருளி செய்த நூல் சொக்கநாத வெண்பா. தன்னுடைய ஆன்மார்த்த மூர்த்தி யாரு? சொக்கநாத பெருமான். சொக்கநாத பெருமான் இடத்திலே இவருடைய அனுபூதியில இவருடைய அந்த ஆனந்த யோகத்திலே, அந்த சிவயோகத்தின் வாயிலாக இவர் பெற்ற அனுபவத்தால் அந்த நூலை செய்திருக்கிறார்னு சொன்னா எவ்வளவு ஒரு ஆழமான பொருளுடைய நூலாகவும் இருக்கும். நமக்கெல்லாம் ஒரு ஒரு வாய்ப்பை இந்த சொக்கநாத வெண்பாவாக தந்திருக்கிறார். நம்மை போன்ற ஆன்மாக்கள் உய்வதற்காக இந்த நூலை தந்திருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்கிறோம். இப்ப தமது ஆனந்த அனுபூதியில் ஆன்மார்த்த மூர்த்திபால் ஒன்று நின்று அருளி செய்த நூல் சொக்கநாத வெண்பா. இந்த சொக்கநாத வெண்பாவிலே மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கின்றன அப்படின்னு கேட்டா 94 பாடல்கள் இருக்கின்றன. இது இல்லாம மேலும் சில பாடல்கள் இருந்திருக்க கூடும் என்று சொல்லப்படுகிறது சில பிரதிகளில். அதற்காக என்ன பண்றாங்க, கூடுதலாக ஒரு 7 பாடல்கள் சில பிரதிகளில் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லி ஒரு 7 பாடல்களை கொடுக்குறாங்க. நம்முடைய தர்மயாதீன பதிப்புல அந்த 94 பாடல்களையும் தந்து அதன் பிறகு 7 பாடல்கள் சில பிரதிகளில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. இங்க ஒரு ஐயா வச்சிருந்த பாடல்னா அந்த சில பிரதிகளில் காணப்படுகிறதுன்னு அந்த 7 பாடல், அந்த 7 பாடலை முதல் 7 பாடலாக வைத்துக்கொண்டு இங்க தர்மயாதீன பதிப்புல சொல்லப்பட்ட அந்த முதல் 7 பாடலை அந்த பதிப்புல காணவில்லை. அவ சில பிரதிகளில் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லி ஒரு 7 பாடல் இருக்குது. இதைதான் பின்னாடி வந்தவங்க முதல்ல 7 பாடலாக பதிப்பித்து இங்க தர்மயாதீன பதிப்பில் முதல் 7 பாடல்கள் அதிலே காணப்படவில்லை. இந்த நூல்லையும் நம்ம தர்மயாதீன பதிப்பு நூல் தான், இதே நூல் தான். இது பழைய பதிப்பு, அது புது பதிப்பு, அதேதான் இதுவும். ஆகவே நம்ம அந்த ஆதீனத்திலே எப்படி பதிப்பித்திருக்கிறார்களோ அதன்படி அந்த 94 பாடல்களையும் சிந்தித்து அதன் பிறகு சில பிரதிகளில் காணப்படக்கூடிய அந்த 7 பாடல்களையும் நாம் ஒருவாறு சிந்திக்கலாம். முதல்ல அந்த செய்தியை உங்களோடு சொல்லிக்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 12:40 ஆயிடுச்சு. ஒரு 2 பாடல்களையாவது நாம் இன்றைக்கு சிந்தித்து விட வேண்டும் என்றுதான் நம்ம வந்து தொடங்கி இருக்கிறோம். அதனால முதல் பாடல் நீங்க வைத்திருக்கக்கூடிய அந்த பதிப்புல என்ன பாடல் இருக்குது? அப்ப சரி, அப்ப சரிதான். சில பதிப்புல வேற இருக்குது. அதனால முதல் பாடல் படிப்போம். திருச்சிற்றம்பலம். குருஞான சம்பந்தர் திருவடிகள். குருஞான சம்பந்தனுடைய திருவடிகளை போற்றி நாம் சொக்கநாத வெண்பா என்ற நூலுக்குள்ளே நம்முடைய சிந்தனையை செய்ய தொடங்குவோம். இந்த நூல் சிந்தனை முழுதும் இனிதே
நல்ல முறையிலேயே நாம் சிந்தித்து நிறைவேற்ற குருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடிகளை மீண்டும் மீண்டும் வணங்கி முதல் பாடலுக்குள்ளே நாம் நுழைவோம். திருச்சிற்றம்பலம். முதற் பாடல். ஆடரவம் சூழ் மதுரை அம்மானே, அன்பருடன் கூட விளையாடி வரும் கோமானே, நீடு புகழ் மென்மேலும் எண்டனக்கு மேவியிட பொல்லாத என் மேல் வினை கெடுப்பாயே. இது முதல் பாடல். முதல்ல சொல்றாரு பாருங்க, ஆடரவம் சூழ் மதுரை அம்மானே, முதல்ல அது சொல்றாரு. அப்புறமா அன்பருடன் கூட விளையாடி வரும் கோமானே அப்படின்னு சொல்றாரு. முதல்ல அரவம்னா நமக்கு தெரியும் பாம்பு, அரவம்னா பாம்பு, படம் எடுத்து ஆடக்கூடியது, அதனால ஆடரவம் அப்படின்னு சொன்னார். ஆடரவம் சூழ் மதுரை அம்மானே அப்படின்னார். இந்த மதுரைன்னு சொன்னார் இல்லையா, மதுரை அப்படின்னு சொன்னது அந்த ஊருக்கான பெயர். ஏன் மதுரைன்னு பெயர் வச்சாங்க அப்படின்னதுக்கு ஒரு சில காரணங்கள் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பகுதி மருத மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதி. அந்த மருத மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதி என்பதனால அந்த மருத என்பதுதான் மதுரை என்பது மாறி இருக்கிறது என்பது ஒரு கருத்து. சினிமா பாடல் கூட மருத அப்படின்லாம் சொல்லுவாங்க, மருத மருத அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊருக்கு பல பேர் இருக்கிறது. நம்முடைய தமிழ் இலக்கியங்கள்ல பல பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. சிலப்பதிகாரத்திலாம் பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் தூங்கா நகரம்னு பேர், கூடல் நகரம், நான்மாட கூடல், இப்படி பல பேர் இருக்குது. இன்னும் சொல்லணும்னு கேட்டா மல்லிகை நகர், மதுரை மல்லி தானே வந்து ஃபேமஸ், மல்லிகை நகர். அப்புறம் சுந்தரேசபுரி, அந்த சுந்தரேசர் அங்கே ஆட்சி புரிந்ததுனால அந்த ஊருக்கு சுந்தரேசபுரி என்று பெயர். கடம்பவனம், தூங்கா நகரம் நம்ம சொல்லிட்டோம். இப்படி சொன்னாலும் ஆளவாய் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது, கூடல் நகர், இப்படி பல பெயர் இருந்தாலும் இந்த மதுரை என்பதற்கு காரணம் வந்து மருத மரங்கள் இருந்ததுனால இது மருத என்பது மதுரையாக மாறியதுன்னு ஒரு கருத்து. மதுரை அப்படின்னு சொன்னா மது அப்படின்னு சொன்னா தேன் என்பது பொருள். மது அப்படின்னு சொன்னா தேன் என்பது பொருள். இங்கே குலசேகர பாண்டியன் ஆட்சி செய்த காலத்துல மதுரை நகரில் இருக்கக்கூடிய இறைவர் இருக்கிறார் இல்லையா, அவர் சுயம்பு மூர்த்தி. அந்த சுயம்பு மூர்த்தியா தன்னந்தனியா இருந்தாராம். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அந்த குலசேகர பாண்டியன் அந்த சுயம்பு லிங்கத்தை மையமாக்கி கற்கோயில் எழுப்பினான். அப்படி கற்கோயில் எழுப்பும் போது சிவபெருமான் தோன்றி தன்னுடைய திருச்சடையிலிருந்து அந்த தேனாகிய அமுத துளிகளை சிந்தினாராம். தேனாகிய அமுத துளிகளை சிந்தினார். இந்த தேனாகிய அமுத துளிகளை சிந்தியதால் இந்த ஊர் மதுரை என்று அழைக்கப்படுகிறது என்று ஒரு பெயர் சொல்லப்படுகிறது. மருத என்பது மதுரையாக மாறியது என்றும், சிவபெருமானுடைய திருச்சடையிலிருந்து தேன் ஒழுகியதால் இதுக்கு பேர் மதுரை, அதான் மதுராபுரி என்று சொல்லப்படுகிறது. அப்புறம் இன்னொரு பொருள் சொல்றது, மதுரம் அப்படின்னு சொன்னா இனிமை என்பது பொருள். அந்த தேன் ஒழுகியதால் அது மதுரம் என்பது மதுரையானது என்று இப்படி இரண்டு காரணங்கள் சொல்லப்படுகிறது இந்த மதுரை என்று ஏன் பெயர் வந்தது என்பதற்கு. அது ஆடரவம் சூழ் மதுரை அம்மானேன்னு சொன்னார் இல்லையா. இந்த ஆடரவம் சூழ் மதுரைன்னு சொன்னா என்ன பொருள்னா, ஆளவாய் என்னும் பாம்பு, ஆளவாய் என்னும் பாம்பு சூழ்ந்து எல்லை காட்டிய மதுரை மாநகரில் எழுந்தருளிய பெருமானே என்பது அந்த தொடருக்கான பொருள். இப்ப நீங்க என்ன ஆளவாய் என்னும் பாம்பு சூழ்ந்து எல்லை காட்டியது அப்படின்னு சொன்னா, நீங்க திருவிளையாடல் புராணத்துக்கு போகணும். திருவிளையாடல் புராணத்துல திரு ஆளவாயான திருவிளையாடல் என்று ஒரு பகுதி இருக்கிறது. திரு ஆளவாயான திருவிளையாடல் என்று ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியிலுடைய வரலாற்றுல சுருக்கமா நம்ம தெரிந்து கொள்வோம். நீங்க ஆளவாய் என்பதற்கு பெயர் காரணம் தெரிந்து கொள்ளணும் இல்லையா, அதுக்காக. அங்க ஒரு பாண்டிய மன்னன் ஆட்சி செய்யக்கூடிய நகரம் தான் நம்முடைய மதுரை. இந்த சுகுண பாண்டியன் என்று ஒரு பாண்டிய மன்னன் இருந்தான். இது திருவிளையாடல் புராணத்திலிருந்து அதை அடிப்படையாக கொண்டு இந்த வரலாறு சொல்லப்படுகிறது. அவன் மேருமலையே வென்றவன் அந்த சுகுண பாண்டியன் என்பவன். அப்படிப்பட்ட அந்த சுகுண பாண்டியன் இருக்கிறான் இல்லையா, அவனுடைய பரம்பரையில கிட்டத்தட்ட 22 பரம்பரையில எல்லாரும் ஆட்சி புரிந்து வந்தார்கள் அந்த பாண்டிய நாட்டை. அப்படி வரும்போது 23வது பாண்டியனாக அதுல கீர்த்தி பாண்டியன் என்று ஒரு பாண்டியன்.
அவனுடைய மகன் கீர்த்தி பூஷண பாண்டியன். அது பூஷண அப்படின்றத பூடன அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. கீர்த்தி பூஷண பாண்டியன கீர்த்தி பூடன பாண்டியன். இந்த விஷம் என்பதை விடம்னு சொல்றோம் இல்லையா, அது போல கீர்த்தி பூஷண பாண்டியன். அவனுடைய ஆட்சி காலத்துல ஒரு பெரிய பிரளயம் ஏற்பட்டது. அந்த பிரளயம் ஏற்பட்டா என்ன பண்ணும், அங்க இருந்தக்கூடிய தீவுகள் எல்லாம் அழிந்தன, பெரிய பெரிய மலைகள் எல்லாம் அழிந்தன, கடல்கள் எல்லாம் வற்றி எல்லாம் அழிந்தன. அப்படி அழிந்தாலும் இந்த மதுரை மாநகரிலே இருந்த அந்த சிவலிங்க திருமேனி மட்டும் பிரளய காலத்திலும் அழியாமல் இருந்தது என்று அந்த புராணத்தினுடைய வரலாறு சொல்கிறது. எப்போதுமே பிரளய காலத்திலே அழிவு ஏற்பட்டால் சிவபெருமான் என்ன பண்ணுவார்னா பெரும் கருணையோட மீண்டும் எல்லாவற்றையும் தோற்றுவிப்பார். அது என்ன சொல்லுவாங்க, புனர் உற்பவம் அப்படின்னு சொல்லுவாங்க. புனர் உற்பவம்னா பிரளய காலத்திற்கு பின்பு எல்லாவற்றையும் படைத்தல், தோற்றுவித்தார். அப்படி புனர் உற்பவம் செய்யும் காலத்துல எல்லாரையும் இப்ப ஒவ்வொரு தலைநகரம்னா நம்ம பாக்குறோம், மாவட்டம் நாடுன்னு பாக்குறோம் இல்லையா. அன்றைக்கு சேர சோழ பாண்டிய மன்னர்களை உருவாக்கி படைத்து இந்த மக்களை எல்லாம் உருவாக்கி அவரவர்கள் வினைகளை ஈட்டுவதற்காக இறைவன் புனருற்பவம் செய்கிறான், மீண்டும் படைப்பு தொழிலை செய்கிறான். அப்படி செய்யக்கூடிய காலத்துல அப்போ ஒரு பாண்டிய மன்னன் உருவாகிறான். அவனுடைய பேரு வங்கிய சேகர பாண்டியன் என்பவன். வங்கிய சேகர பாண்டியன். அவனுடைய ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா அவன் சோமசுந்தர கடவுளிடம் மிகுந்த பக்தி கொண்டு ரொம்ப சிரத்தையோடு அந்த ஒரு சின்ன நகரமாக இருந்தது அந்த மதுரை. அந்த சின்ன நகரமாக இருந்த அந்த மதுரை நகரை அழகாக ஆட்சி செய்து வந்தான் அந்த வங்கிய சேகர பாண்டியன் என்று சொல்லக்கூடிய மன்னன். அப்படி செய்து வரக்கூடிய காலத்திலே அவன் ரொம்ப நீதியாக நேர்மையாக சிறப்பாக அந்த ஆட்சி செய்த காரணத்தினால அங்க மக்கள் எல்லாம் ரொம்ப செல்வ செழிப்போட வாழ்ந்தாங்க. அதனால மக்கள் தொகை கொஞ்சம் அதிகமானதுனால அந்த சின்ன ஊரு இடம் பத்தல, மக்கள் வசிப்பதற்கு இடம் பற்றாததுனால சோமசுந்தர பெருமானிடமே ஒரு விண்ணப்பம் வைக்கிறான் அந்த பாண்டிய மன்னன், வங்கிய சேகர பாண்டியன் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னன். என்ன விண்ணப்பம் வைக்கிறான்னு கேட்டா, மக்கள் வசிக்க இடம் போதாது ஆகையால் எங்களுக்கு ஒரு நகரை விரிவாக அமைத்து கொடுக்க விண்ணப்பிக்கிறோம் அப்படின்னு பாண்டிய மன்னன் சிவபெருமானிடம் சோமசுந்தர கடவுளிடம் விண்ணப்பிக்கிறான். அப்படி விண்ணப்பித்த பிறகு எப்போதுமே யாரு விண்ணப்பித்தாலும் சிவபெருமான் என்ன பண்ணுவாரு, கருணையே வடிவானவர் இல்லையா, யார் என்ன கடவுள் தந்துடுவார். நீங்க வரலாற்று எல்லாம் பாக்குறோம்ல, அசுரர்கள் கூட ஏதாவது தவம் கேட்கறாங்கன்னு கேட்டா உடனே எடுத்து போ அப்படின்றவர். திரும்ப புராணத்துல திரும்பி அது ஒரு பாதிப்பு வரும், அதுக்கும் திரும்ப இவர் தான் வருவார். அப்படி கேட்ட உடனே அதான் முதல்ல பார்த்தோம், வேண்டுவதை ஈவான் கண்டாய் அப்படின்னு பார்த்தோம். அப்படி சொன்ன உடனே அங்க ஒரு சித்தர் வடிவிலே சிவபெருமான் அங்கே தோன்றுகிறார். சித்தர் வடிவிலே தோன்ற உடனே அவர் சிவபெருமானுடைய திருக்கோலம் நமக்கு தெரியும். பாம்பு தலையில இருக்கும், கரத்துல கையில இருக்கும், இடுப்புல இருக்கும், எல்லா இடத்துலயும் பாம்பு வச்சிருப்பாரு அவர். அப்படி பாம்பு இருக்கக்கூடிய அந்த திருக்கோலத்தோடு ஒரு சித்தர் போல தோன்றி இருக்கக்கூடிய வேளையில தன்னுடைய கையிலே இருந்தக்கூடிய பாம்புக்கு ஒரு கட்டளை இடுகிறார். என்ன கட்டளைன்னு கேட்டா, இந்த மதுரை நகரை கொஞ்சம் விரிவடை செய்யணும், அதனால இந்த பாம்பை ஒரு பவுண்டரின்னு சொல்றாங்கல்ல, ஒரு எல்லைக்கோடு போடணும்னு சொல்லி பாம்புக்கு கையில உள்ள பாம்பை கட்டி விடுறாரு. இந்த பாம்பு என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய வாளால அப்படியே ஒரு ரவுண்டு சுத்தி வருது, சுத்தி தன்னுடைய வாய் வழியா வருகிறது. ஆழம் அப்படின்னா என்னது, விஷம். பாம்பு, அந்த பாம்பு என்ன பண்ணும், விஷத்தை கக்கும். இப்ப ஒரு தமிழ் இலக்கணத்துல சொல்லுவாங்க ஆகுபெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு உலகம் சிரித்தது அப்படின்னு என்ன அர்த்தம், உலகத்தில் உள்ள மக்கள் சிரித்தனர். ஏன்னா உலகத்துல கல்லு மண்ணு எல்லாம் இருக்கு, அது சிரிக்குமா? அப்ப என்ன சொல்லுவோம், இந்த உலகம் என்பது உலகில் உள்ள மக்களுக்கு ஆகி வந்ததுனால அது ஆகுபெயர்னு சொல்லுவாங்க. அதே போல இந்த ஆழம் என்பது பாம்புக்கு ஆகி வந்தது. இந்த இடத்துல இந்த ஆழம் என்பது பாம்பை குறித்தது. இந்த பாம்பு தன்னுடைய வாளால் திரும்ப சுத்தி தன்னுடைய வாய் வரை ஒரு பவுண்டரி கோடு கொடுத்ததுனால இந்த ஊருக்கு ஆலவாய் என்று பெயர் வந்தது. ஏன் ஆலவாயின்னு பேர் வந்ததுன்றதுக்கு காரணம் இதுதான். அது அந்த பவுண்டரி கொடுக்கும் பொழுதே வடதிசை எது வரைக்கும், தென் திசை எதுவரை, அதெல்லாம் நம்ம புராணத்தை சொல்றாங்க. அது பாருங்க, தெற்கு திசையில திருப்பரங்குன்ற வரைக்குமா அந்த எல்லை. அப்புறம் வடக்கு பக்கம் ஒரு மலை சொல்றாங்க, ரிஷப மலை என்று, அது வரைக்கும் அந்த எல்லை.
மேற்கு பக்கம் திருவேடகம், அது நமக்கு இன்னைக்கும் தெரியுது, பாடல் பெற்ற தலம். திருவேடகம் வரை மேற்கு திசை. கிழக்கு பக்கம் அதுவும் நமக்கு இன்னைக்கு தெரியுது, திருப்பூவனம் வரை கிழக்கு. அது வரைக்கும் அந்த பாம்பு சுத்தி வந்துதான். சுத்தி வரக்கூடிய அந்த எல்லை வரை மதுரை நகரத்துக்கு உரிமை உடையது. அதனாலதான் அந்த ஊருக்கு ஆலவாய் என்று பெயர் வந்தது. ஆலவாய் அண்ணல் நம்ம சொல்றோம்ல, இதுதான் அந்த காரணம். அது திருவிளையாடல் புராணத்தில் வரக்கூடிய செய்தி. அதனால இந்த ஊருக்கு ஆலவாய், அது ஆடரவம் சூழ் மதுரை. அப்ப அந்த பாம்பு சூழ்ந்து வந்ததுனால அந்த மதுரைக்கு ஆலவாய் என்று பெயர் வந்தது. அதுதான் சொல்றாரு, ஆலவாய் என்னும் பாம்பு சூழ்ந்து எல்லை காட்டிய மதுரை மாநகரில் இழந்தருளிய பெருமானேன்னு எடுத்த உடனே சிவபெருமானே தன்னுடைய ஆன்மார்த்த மூர்த்தியை விழிக்கிறார் குருஞான சம்பந்தர். அதுல என்ன சொல்ற பாருங்க, அம்மானே. அம்மானே அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா தலைவன் அர்த்தம். அதான் பெருமானேன்னு சொல்றாரு. திருவாசகத்துல வருதுல, ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. அம்மானேன்னு தலைவனே என்பது பொருள். எங்கேயுமே திருவாசகம், நம்முடைய தேவாரம் எல்லா இடத்துலயும் வரும். அது அம்மான்னா தலைவன், பெருமான். இதுதான் முதல்ல சொல்றது. முதல் பாடல்ல அந்த முதல் அடியில அதான் சொல்றாரு, ஆடரவும் சூழ் மதுரை அம்மானே. அப்புறம் அன்பருடன் கூட விளையாடி வரும் கோமானே. அன்பருடன் கூட விளையாடி வரும் கோமானே. கோனா அரசன். அப்ப கோமான்னா அரசரில் சிறந்தவன், நமக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் அவன் தான். அரசன் நமக்கு அவன் தான். அரசனே அன்பர் கடியனேன் என்னுடைய அப்பனேன்னு திருவாசகத்துல பாடுறோம் இல்லையா, அதேதான் அரசன். அரசன் என்பதுதான் அங்க அரசன். திருநாவுக்கு அரையன் தன் அடியார்க்கும் அடியன்னு சொல்லுவோம். அது என்ன சொல்லுவாங்க இலக்கணத்துல, போலின்னுவாங்க. அது இடையில வரதுனால அது இடைப்போலி. கடையில அது கடைப்போலி. முதல்ல அது முதல் போலி. போலின்னா அது போல வருவது. அது போல அரசன் என்பது ரா என்பது ரைன்னு வந்தது இல்லையா, அதனால அது போலி. சரி, அடியார்களுக்கு அன்பர்னா யாருன்னு கேட்டா அடியார் தான். அன்பர்னா யாருன்னு கேட்டா அடியார். அடியார்களுக்கு எளியவனாய் அவர்கள் முன் வந்து பல திருவிளையாடல்களை செய்த தலைவனே என்பது இந்த தொடருக்கான பொருள். இதுல 64 திருவிளையாடல்கள் செஞ்சா, 64 திருவிளையாடல்கள் செஞ்சாலும் நம்முடைய அப்பர் பெருமான், நம்முடைய தேவாரத்துல பல இடங்கள்ல நம்ம மேற்கோள் காட்டலாம். குறிப்பா சொல்லும் போது அப்பர் பெருமான் 4ஆம் திருமுறையில ஒரு பாடல் பாடுறாரு, அன்பர் சிந்தை சேர்ந்தாய் திரு சத்தி முற்றத்து உரையும் சிவக்கொழுந்தே. இவர் எங்க போனாரா? அன்பர் சிந்தைக்கு போனாரா. ஏன் அப்படின்னா, யார் கூட இவர் விளையாடுவார்னு கேட்டா அன்பருடன் தான் விளையாடுவார். அன்பருடன் கூட விளையாடி வரும் கோமான்னு சொன்னார்ல, எல்லாரும் கூடயும் வராருன்னு கேட்டா மற்றவர்களுக்கு கறந்து நிற்பான், கல்வனாக மறைந்து நிற்பான். அன்பராக இருந்தால் அவருடைய சிந்தையிலே புகுந்து நிற்பான், வெளிப்பட்டு நிற்பான். அதுதான் காரணம். நம்ம சொக்கநாத வெண்பா நிறைவு செய்யும் போது நம்முடைய அறிவிலே இறைவன் வெளிப்பட்டு நிற்பான். இது இறைவனுடைய பெரும் கருணை. அந்த நூல் அப்படிப்பட்டது. இதை சொல்லக்கூடியவர்களோ யாரும் இல்லை, அந்த நூல் அப்படிப்பட்டது. சரி, அவரே நம்ம திருவாசகத்துல திருச்சதகத்துல உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது. திருவாசகம் சொன்னா நீங்க எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியுன்றதுக்காக, தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்பை போற்றி. தீர்ந்த அன்பாய அன்பு, ஒருத்தவங்க அன்பு காட்டணும், அதை விட அவர் அன்பு காட்டுவானா சுவாமி. அப்படிப்பட்ட அன்பருடைய சிந்தையிலே இருக்கக்கூடியவன், அன்பர் கூட தான் விளையாடுவான். அதனாலதான் மாணிக்க வாசகர் வேண்டத்தக்கது அறிவோய் நீன்னு சொல்லிட்டாரு. அவர் ஏதாவது சாமி கிட்ட கேட்கிறாரா? ஒரு நேவன் கேட்கிறாரு. யார் சொன்னது? அம்மா சொன்னாங்க. அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாயின்னு கேட்கிறாரு. அடியார்னா யாரு? அன்பர் தான் அடியார் நம்ம சொன்னோம் இல்லையா. அடியார் நடுவுல இருக்கக்கூடிய அது மட்டும் கொடுப்பா, வேற ஒண்ணும் வேணான்னு கேட்கிறாரு மாணிக்க வாசகர். ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம வேற இடத்துக்கு போனோம்னா நம்ம வேற சிந்தனை உலகத்துல இன்னைக்கு ஒருவேளை இங்க வரவில்லைன்னு சொன்னா என்ன செஞ்சிருப்போம்? உங்களுடைய சிந்தனைக்கே விட்டுடலாம். இங்க வந்ததுனால நம்முடைய வினை தாக்கம் இல்லை. வினை நமக்கு இன்னைக்கு வந்து சேரக்கூடிய வினையெல்லாம் வெளியில காத்து கொண்டு இருக்கிறது. கிட்ட வருவதற்கு அஞ்சு கொண்டு வெளியில நிக்குது. சுகநாத வெண்பா படிக்கிறாங்களே, நம்ம அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு வெளியில வினையெல்லாம் நின்று கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய மாயாமலம் தாக்காது. கண்மம் மட்டும் இல்ல, மாயாமலம் தாக்க. அடியார் நடுவில் இருக்கும் பொழுது நம்ம என்ன சிந்திப்போம்? உண்மையான அடியார் அப்படின்னு சொன்னா நம்முடைய அந்த நூல் சிந்தனைக்குள்ளே தான் இருக்கும். காலையில் கூட ஐயா சொல்றாரு, அந்த நூல் எடுத்து காட்டாரு, இந்த நூல் எடுத்து காட்டாரு. ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா சரவணன் ஐயாவோட பார்த்த உடனே ரொம்ப அரிதான நூல்கள் எல்லாம் எடுத்து காட்டினாரு. ரொம்ப அந்த நூல் சிந்தனையில இருப்பதுதான் அடியாருக்கு ஒரு உண்மையான ஒரு நிலை. அந்த நூல் சிந்தனையில் இருக்கிறோம் இல்லையா, அப்ப நமக்கு மாயாமலம் தாக்காது, வினை தாக்காது, ஆணவ மலமும் அடங்கிதான் நிற்கும். அப்ப நம்முடைய இந்த மலங்கள் தாக்காமல் இருக்கும் இல்லையா, அதனாலதான் அவர் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாயின்னு கேட்கிறார். வேற ஒண்ணும் இல்லை. ஏன் கேட்கிறாருன்னு இப்ப புரியுதுங்களா? வேற எந்த காரணத்துக்காக அவர் கேட்கல. அடியார் நடுவில் இருந்தா நம்முடைய மலங்கள் தாக்காது, நம்ம சிவசிந்தனையிலே இருப்போம்,
அந்த காரணத்தினால அதை கேட்கிறாரு. அப்படிப்பட்ட அன்பருடன் கூட விளையாட வரக்கூடிய கோமான்னு சொல்லிட்டு இப்ப இந்த சாத்திர நூல்கள்ல படிக்கும்போது 12ஆம் நூற்பா படிச்சாங்க இல்லையா? செம்மலர் நோண்டால் சேரல் ஒட்டா அம்மளம் கழி அன்பரோடு மறி மாலர நேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தான அரண்என தொழுமே. இந்த 12ஆம் நூற்பா சாத்திரம் இருக்குது இல்லையா? 8ஆம் நூற்பா அதை நம்ம வந்து உண்மை ஞானத்தில் ஞானம்னு முதல்ல ஒன்று சொன்னோம் பாருங்க. அதுல உண்மை ஞானத்தில் சரியை என்பதை என்ன சொல்லுவாங்க? கேட்டல்னு சொல்லுவாங்க. அது 8ஆம் நூற்பா. உண்மை ஞானத்தில் கிரியை சிந்தித்தல் சொல்லுவாங்க. அது 9ஆம் நூற்பா. உண்மை ஞானத்தில் யோகம் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் அது 10ஆம் நூற்பா. நிட்டை கூடல் என்பது 11ஆம் நூற்பா. இப்ப நிட்டை கூடலோட முடிஞ்சு விட்டது இல்லையா? 11 நூற்பாவோட முடிஞ்சிருச்சு. ஆனா அதன் பிறகு மெய்கண்ட சிவம் ஒரு நூற்பா செய்தார். அப்ப அதுதான் மாலர நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்என தொழுமே. அப்ப அந்த அன்பர்களை அடியவர்களை நாம் நாள்தோறும் வணங்கி கொண்டிருக்கோம். திருக்கோயிலுக்கு போகணும், அடியவர்களும் சேரணும். அதுல அந்த 12ஆம் நூற்பாவில அடியார்களோடு இணங்குக அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அது கொடுத்துட்டு ஒரு வாசகம் கீழே கொடுப்பாங்க உரையில, அடியார் அல்லாதாரோடு இணங்கற்க. எதிர்மறையில கொடுப்பாங்க. எப்பொழுதுமே நம்ம வந்து நேர்மறையா சொல்றதை விட எதிர்மறையா சொன்னாதான் அதுக்கான வலிமை கூட. இப்ப நம்மளே ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு பையன் இருக்கிறான்னு வச்சுங்களேன். ஒரு ஆசிரியர் என்ன பண்றாரு, நாளைக்கு எல்லாரும் வீட்டு பாடம் செஞ்சுடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு 60 மாணவர்கள் இருந்தாங்கன்னா அதுல 10 பேர் தான் காதல வாங்கியிருப்பான், 50 பேர் காதலே வாங்க மாட்டான். அடுத்த நாள் வந்தோடனே ஐயோ சொன்னாரா சார், சொன்னாரா வாத்தியார் சொன்னாரான்னு கேட்பாங்க. ஆசிரியர் சொல்லும் போதே என்ன சொல்லணும்? நாளைக்கு வீட்டு பாடம் முடித்து வரவில்லை என்றால் அனைவரும் வெளியில் சென்று முட்டி போட வேண்டும் அப்படின்னு எதிர்மறையில 2 நெகட்டிவ்ல சொல்லிட்டா, இது முட்டி போட சொல்றாரு வாத்தியாரு அப்படின்னு சொல்லி அப்பதான் அதை காதுல வாங்குவான். என்ன சொன்னாருன்னு பக்கத்துலயே அதை கேட்டு அப்பதான் அதை செய்வாங்க. அது போல அடியாரோடு இணங்குகன்னு நம்ம போய் கூப்பிட்டோம்னா சரி சரி அடியாரோடு இணங்குவா சரி சரி அப்படின்னு போயிடுவாங்க. அடியார் அல்லாதாரோடு இணங்கற்கன்னு இந்த 12ஆம் நூற்பா. ஏன்னா வேற எங்கேயோ போனோம்னா என்ன ஆயிடும் கேட்டா, நமக்கு உலகத்தாரோடு இருந்து நம்முடைய அந்த நோக்கம் இருக்குது இல்லையா, அந்த நோக்கத்துல இருந்து டைவர்ட் ஆயிடும், திசை மாறி போயிடும். நமக்கு பெரிய ஒரு ராஜபாட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ராஜபாட்டு போட்டு கொடுத்துமே நீங்க வேற சமயம் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கலாம், அங்கே ஒரு ஒத்தையடி பாதை தான் இருக்கும். ஒத்தையடி பாதையில இந்த பக்கம் போனாலும் முள்ளு, அந்த பக்கம் போனாலும் முள்ளு குத்திட்டு எங்க தட்டு மாதிரி வர முடியுமா, அந்த போகக்கூடிய இடத்துக்கு போக முடியுமான்னு தெரியாது. ஆனா நமக்கெல்லாம் பெரிய ஒரு ராஜபாட்டுன்னு என்ன அர்த்தம்? ஏற்கனவே பல அருளாளர்கள் அங்க போயிருக்கிறாங்க. எப்பொழுதுமே பல பேர் நடந்து போனா அந்த பாதை எப்படி இருக்கும்? தெளிவா இருக்கும். அப்படி தெளிவான ஒரு பாதை கொடுத்துருக்காங்க நம்முடைய சைவத்துல மட்டும்தான். அந்த பாதையில நாம பயணிப்பதை விட்டு வேற எங்கேயாவது போனோம்னா அப்படி டைவர்ட் ஆயிடும். அப்படி போய் அப்படி பள்ளத்திலயோ முள்ளிலையோ விழுந்துடுறது போல நாம அப்படிதான் இருப்போம். அதனால்தான் அடியார் அல்லாதாரோடு இணங்கற்க அப்படின்னு அந்த எதிர்மறையில சொன்னாங்க. அப்படிப்பட்ட அன்பரோடு தான் கூடி விளையாடி வருவார் சிவபெருமான். அன்பர் அல்லாதவரோடு மறைந்து நிற்பான். கல்வன்றாங்கல்ல, அதுதான் நம்ம சைவ சித்தாந்தத்துல என்ன சொல்லுவாங்க, அந்த சைவ சித்தாந்தத்துக்கு மட்டுமே உரியது திருவருள் சக்தி, திரோதான சக்தின்னு 2 சொல்லுவாங்க. அந்த சிவாய நம என்பதுல இந்த வா என்பது திருவருள் சக்தி, அந்த நா என்பது திரோதான சக்தி. அந்த திரோதான சக்தி மறைப்பாற்றல், அந்த மறைப்பாற்றல் என்பது உலகத்தாருக்கு. திருவருள் சக்தி என்பது சத்தினிபாதர் அப்படின்னுவாங்க, அது பக்குவமுடைய ஆன்மாக்கள். இங்க பாடம் கேட்கக்கூடிய உங்களை போல ஆளுகளுக்கெல்லாம் திருவருள் சக்தி, எளியனை போல ஆளுகளுக்குலாம் திரோதான சக்தி. அப்படிதான் இருக்கணும். சரி, அப்புறம் இதுதான் சொல்ற, அன்பருடன் கூட விளையாடி வரும் கோமானே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு, நீடு புகழ் மென்மேலும் எந்தனக்கு மேவியிட பொல்லாத என் மேல்வினை கெடுப்பாயே அப்படின்னு சொன்னார். முதல்ல சொன்னாரு புகழ் அப்படின்னு சொன்னா நீடு புகழ்னு சொன்னார். புகழ்னு சொல்லாம என்ன சொன்னாரு? நீடு புகழ். அதான் எனக்கு, அது எனக்குன்னா அது எதுவும் தன்முனைப்புல சொல்றாங்கன்னு நினைத்துக்க கூடாது. எனக்கு அப்படின்னு சொன்னா எளியனுக்கு. மாணிக்க வாசகர் சொல்றாரு இல்ல, ஒன்றும் போதா அடிநாயேன், நாயேன் எத்தனை இடத்துல சொல்றாரு? இன்னைக்கு நிறைய புலனத்துல எல்லாம் வாட்ஸ்அப்லாம் வருது, 67 இடத்துல சொல்றாரு, ஒரு பெரிய பட்டியல் எல்லாம் போடுறாங்க இல்ல. நாய்னு மாணிக்க வாசகர் எந்த நிலையில இருக்காருன்னு சொன்னோம்? உண்மை ஞானத்தில் ஞானம், அதான் 32வது நிலை. அதுக்கு மேல வேற நிலை இல்ல. அந்த நிலையில் இருக்கக்கூடியவர் தன்னை நாயின்னு சொல்லி கொண்டிருக்கிறார். திருவாசகம் முழுவதும் சொல்றாரு, கிட்டத்தட்ட 67 இடங்கள்னு சொல்றாங்க. ஒன்றும் போதா அடிநாயேன்ற,
நாயின்னு சொன்னாலும் நாயேன்னு சொன்னாலே என்ன நாயேன்னு சொல்றாருன்னு நினைப்போம். அடிநாயேன்னு சொல்றாரு. அடிநாயேன்னு மட்டும் சொல்லல, ஒன்றும் போதா அடிநாயேன். இப்போ மாணிக்க வாசகர் அப்படி சொல்லியிருக்காருன்னா அதெல்லாம் நம்ம பொருட்டு நம்ம பொருத்தி பார்க்கணும். நம்ம பொருட்டு அதை பொருத்தி பார்க்கணும், நாம எந்த நிலையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்படி இங்க எனக்கு எந்தனக்கு அப்படின்லாம் அந்த அருளாளர்கள் சொன்னாங்கன்னா அவங்க ஏதோ அவங்கள பத்தி சொல்லிக்கிறாங்கன்னு பொருள் அல்ல. அது எளியனுக்கு. அது மாணிக்க வாசகர் சொன்ன அந்த அந்த சொல்லாட்சி நம்முடைய கண் முன் வரணும். ஒன்றும் போதா அடிநாயேன்னு சொல்றாங்க. அது நாம படிக்கும் போது அப்படிதான் படிக்கணும். இப்ப எந்தனக்கு எனக்குன்னு சொல்லலாம். ஏன் அதுல எந்தனக்குன்னு சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த பெயர் காரணம் சொன்னல, சொக்கநாத வெண்பா. வெண்பா யாப்பு இருக்குது இல்லையா, அந்த யாப்பு எனக்குன்னு போட்டா அடிபட்டுரும். அதனால எந்தனக்கு. வேற தமிழாசிரியர் அங்க இருக்கீங்களா? சரி சரி. அது மென்மேலும் அப்படின்னு சொல்லும் போது அந்த 3வது அடியில பாருங்க, அந்த பாடல்ல மென்மேலும் அப்படின்னு சொன்னா அது காய்ச்சீர் வரும். தமிழாசிரியர் காய்ச்சீர்னு சொல்லுவாங்க. வெண்பாவில் கனிச்சீர் வராது. அந்த காய்க்கு அப்புறம் நேர் தான் வரணும். காய் முன் நேர் அப்படின்னு வரணும். இதுதான் வெண்பாவினுடைய இலக்கணம். நீங்க எனக்குன்னு சொன்னீங்கன்னா ஏன என்பது 2 குறில் சேர்ந்தது, அது நிறையசைன்னு சொல்லுவாங்க. இப்ப என் தனக்குன்னு போட்டோன்னா ஏ இன் போட்டோன்னா அது நேரசை. அப்ப காய் முன் நேர் தான் வரணும். அதனால வெண்பாவுக்காக என் தனக்குன்னு அங்க அமைத்திருக்கிறாங்க. அருளாளர்கள்லாம் இந்த யாப்பெல்லாம் அமைக்கணும்னு அவசியம் இல்லையா? இருக்குதா? அந்த யாப்பை பொறுத்து இருக்கிறாங்க பாருங்க. அப்ப அந்த அருளாளர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு பாருங்க. தமிழையும் சைவத்தையும் போட்டி இருக்கிறாங்க. எங்கேயுமே அங்க யாப்பு அடிபடவே படாது. திருத்தாண்டகம்னு ஒரு தாண்டகம் செய்திருக்கார் நம்முடைய அப்பர் சுவாமிகள். தாண்டகம் செஞ்ச பெருமை, அதனாலதான் அவருக்கு பேரு தாண்டக வேந்தர்னு பேரு. தாண்டகத்துக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குது. நாமளும் தாண்டகம் செய்யலாம். எங்க செய்யலாம்னு கேட்டா, நம்முடைய முதுமுனைவர் சென்னியப்பனார் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு கோயிலுக்காக ஒரு நூல் செஞ்சார். அவர் ஒரு திருத்தாண்டகம் செஞ்சு ஒரு 10 பாடல் எழுதியிருக்கிறார். திருத்தாண்டகம் அந்த யாப்பு அமைப்புல. அது எங்களுக்கு எப்படி தெரிய வந்ததுன்னு கேட்டா, இந்த ஒளி இதழில இன்னொரு செய்தியை சொல்ல மறந்துட்டேன். இந்த நேர்காணல் ஒரு பகுதி வச்சிருக்கிறோம். நேர்காணல் அப்படின்னு சொன்னா, இப்ப நாம இன்னைக்கெல்லாம் என்ன பண்றோம், அந்த காலத்துல இப்படி வாழ்ந்தாங்க, அந்த காலத்துல இப்படி வாழ்ந்தாங்கன்னு அவர்களை பத்தி பேசி கொண்டிருக்கிறோம் இல்லையா. இப்ப இருக்கக்கூடிய காலத்துல சைவத்துல மூது அறிஞர்களாக யாரெல்லாம் இருந்திருக்கிறாங்களோ அவர்களிடம் ஒரு பேட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த நேர்காணல் பெறுதல் என்று ஒரு பகுதியை வச்சிருக்கிறோம். அதுல கிட்டத்தட்ட 90 வயதுக்கு மேல இருக்கிறாரு ஐயா. அவரு சென்னி அப்படின்னு தலைதான், சென்னி அப்பனார். அவரிடம் ஒரு நேர்காணல் பெற்றோம். அப்ப பெரும்பொழுது இந்த செய்தி எங்களுக்கு கிடைச்சது. தாண்டகத்துல அவர் ஒரு நூல் கொடுத்தாரு. அதை கூட ஐயா சொல்லல, ஒரு நூல் கொடுத்தாரு. அந்த நூல்ல அங்க ஒரு புஞ்சை புளியம்பட்டின்னு ஒரு ஊர், அந்த ஊருக்கு குடமுழுக்குக்காக ஒரு நூல் போட்டிருக்கிறாங்க. அந்த நூல்ல இவர் ஒரு தாண்டகம் செய்திருக்கிறார். அப்படி இந்த தாண்டகம்லாம் யாப்பு அமைப்பில் செய்திருக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம். நம்ம அதெல்லாம் பார்க்கிறோம், அதுக்காக சொன்னோம். அதனால இந்த மென்மேலும் எனக்குன்னு போடாம ஏன் எந்தனக்குன்னு அங்க போட்டிருக்கிறாங்கன்னு கேட்டா, யாப்பு என்பது அந்த ஒரு என்னங்கம்மா சேக்கிழார் பெருமான் எல்லாமே தெய்வ சேக்கிழார் தான் நமக்கு எல்லாமே தராரு. பெரிய புராணத்துல சேக்கிழார் தானே எல்லாம் சொல்றாரு. அப்படி அதனாலதான் நீடு புகழ் மென்மேலும் எந்தனக்கு மேவிட என் மேல் வினைவினை கெடுப்பாயே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன பொருள்னா, எளியேனும் நல்ல பெயரே மேலும் மேலும் உண்டாகுமாறு. நல்ல பெயர்னா என்ன பொருள்னா, வினையால் எந்த கேடும் வராமல் இருக்கணும். நம்ம உண்மையிலேயே நம்ம ஒரு நல்ல செயலை செய்து கொண்டிருக்கும் போது நமக்கு ஒரு தீவினை காரணமாக ஒரு பேர் வந்துடும். ஒரு நம்ம எதுவுமே செஞ்சிருக்க மாட்டோம், ஆனா நமக்கு ஒரு கெட்ட பேர் வந்திருக்கும். அப்படிப்பட்ட கெட்ட பேர்லாம் வராம காப்பாயாகன்னு சொல்றாரு. அதுதான் நல்ல பெயரே மேலும் மேலும் உண்டாகுமாறு. அதான் மேன்மேலும் மேலும் மேலும் உண்டாகுமாறு எம்மை பற்று வருகின்ற வினையை போக்கி அருள்வீராக அப்படின்னு ஒரு விண்ணப்பமாக வைக்கிறார். இந்த என் மேல் வினைன்னு சொல்றாரு இல்லையா, அது எப்படி நம்ம பொருள் செய்யணும்னு கேட்டா, இனி வரும் வினை, இனிமேல் நமக்கு வரக்கூடிய வினை ஒன்று. இன்னொன்று இனி வரக்கூடிய வினைனா என்ன அர்த்தம்னு கேட்டா, நாம் இந்த பிராரத்த வினை தான் நமக்கு இந்த பிறவியில இறைவன் கொடுத்திருக்கிறான். உங்களுக்கு தெரியும் 3 வகை வினை இருக்குது இல்லையா, சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம். இந்த பிறவியில நமக்கு கொடுக்கப்பட்ட வினைக்கு பேரு பிராரத்தம். அதை நம்ம சொல்றோம்ல, நமக்கு பிராப்தம் இல்லை அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த பிராரத்தத்தை இந்த பிறவியில நாம நுகர்ந்துதான் கழிக்கணும் இல்லையா. அதனால அந்த வினை தாக்காமல், இப்ப நமக்கு பிராரத்தை தாக்காம வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்குது, நம்மளாம் தாக்க முடியாம. அப்படி அதான் சொல்றாரு, என் மேல் வினை அடுத்து ஃபியூச்சர்ல வரக்கூடிய பிராரத்த வினைன்னு ஒரு பொருள். இன்னொன்னு என் மேல் வினைனா இனிமேல ஏதாவது ஒரு வினை ஈட்டுவோம் இல்லையா,
அந்த வீட்டுவதனால ஏதாவது அதனுடைய பலன் வரும் இல்லையா, அப்படி எந்த வினையும் நம்ம என்மேல் தாக்காமல் இருக்க அப்படின்னு ரெண்டு வகையிலே அதுக்கு பொருள் செய்யலாம். ஏற்கனவே செஞ்ச பிராரத்த வினை ஃபியூச்சர்ல வரக்கூடியது, இன்னொன்னு நான் இனிமே செய்ய போகக்கூடிய வினையால் வரக்கூடிய தாக்கம், ரெண்டுமே இல்லாம அதுதான் இனி என்மேல் வினை கெடுப்பாயே அப்படின்றது. அந்த கெடுப்பாயே இருக்கு இல்லையா, ஒரு ஏகாரம், அந்த ஏகாரம் இருக்குது இல்லையா, அதுவுமே வெண்பா யாப்புக்காக கடைசியா எப்படி முடியும்னு கேட்டா, வெண்பாவில நாள் மலர் காசு பிறப்புன்ற வாய்ப்பாடு கொண்டு முடியும். அந்த ஏ என்பதை நம்ம எங்க பொருத்திக்கணும்னு கேட்டா, நீங்க அதை நீடு புகழ்னு அங்க தனிச்சொல் இருக்குது பாருங்க, நீங்க பாடலை பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். இரண்டாவது அடியில ஒரு ஒரு ஐஃபன் மாதிரி போட்டு ஒரு தனிச்சொல், அதுதான் தனிச்சொல்னு சொல்லுவோம். அந்த நீடு புகழ் இருக்குது இல்லையா, அந்த நீடு புகழ்ல நீடு புகழே இந்த ஏகாரம் எடுத்துட்டு போய் அங்க வைக்கணும். அப்ப நீடு புகழே மென்மேலும் எந்தனக்கு மேவியிட பொல்லாத என் மேல் வினை கெடுப்பாய் அப்படி வச்சுக்கணும். அந்த பாடலை அப்படி மாற்றி பொருள் காணணும். அப்ப இந்த பாடல்ல என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஆளவா என்னும் பாம்பு சூழ்ந்து எல்லை காட்டிய மதுரை மாநகரில் எழுந்தருளிய பெருமானே, அடியார்களுக்கு எளியவனாய் அவர் முன் பல திருவிளையாளர்களை செய்த தலைவனே, எளியேனும் நல்ல பெயரே மேலும் மேலும் உண்டாகுமாறு என்னை பற்ற வருகின்ற வினைகளை போக்கி அருள் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஒரு குறிப்பு என்னன்னா, வினைனா நாம என்ன நினைக்கிறோம்னு கேட்டா, தீவினை மட்டும் நம்மை தாக்காதவாறு காத்தருள் இறைவா, நல்ல வினையெல்லாம் நமக்கு வரட்டும் அப்படின்னு நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆமா, அடியார் பெருமக்களாகிய நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம்னு கேட்டா, ரெண்டுமே என்னது, பிறவிக்கு வித்து தான். அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டின்னு ரெண்டு சொன்னார்ல சிவபுராணத்துல. அது சைவ சித்தாந்தத்துல என்ன சொல்லுவாங்க, ஒண்ணு இரும்பு விலங்கு, தீவினைய இரும்பு விலங்குன்னு சொல்லுவாங்க, நல்வினைய பொன் விலங்குன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே விலங்கு தான். ரெண்டுமே ஜெயில போட்டான்னா போய் ஏசி ரூம்ல உட்காந்து 3 வேளையும் சாப்பாடு கொடுத்தான்னா அரெஸ்ட் பண்ணது தான். ரெண்டுமே அந்த ரெண்டு இடத்துல இருந்து நம்ம விலகி வரணும், விடுதலை பெற வேண்டும் என்பதுதான் கருத்து. அது பொன் விலங்கா இருந்தாலும் சரி, அது இரும்பு விலங்கா இருந்தாலும் சரி. அதனால அதை நம்ம தெரிந்து கொண்டு அடுத்த பாடலுக்கு போயிடும். ரெண்டாவது பாடலையும் நிறைய செஞ்சிருவோம். திருச்சிற்றம்பலம். என்ன பாடல் இருக்குது ரெண்டாவது பாடல்ல உங்க பிரதிகள்ல? திருச்சிற்றம்பலம். புண்கட்டு தோளை புதுக்கி மயக்கமுற கண்கட்டு வித்தை போல் காட்டுவாய், பண்கட்டு பூணுவேன் தன்னை இன்பப் பூரணத்தில் பூண அருள் தானுவே சொக்கநாதா. இதுல சில செய்யுள்ல நம்ம என்ன பண்ணும், பொருள் காணும் போது இந்த சொற்களை முன்னும் பின்னும் வைத்து பொருள் காண வேண்டும். அதை தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, கொண்டு கூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கொண்டு கூட்டு, நீங்க உரையில் நூல்லாம் பார்த்தீங்கன்னா கோ ஒரு புள்ளி வச்சு கூ அப்படின்னு போடுவாங்க, கொண்டு கூட்டுன்னுவாங்க. அதை முன்னும் பின்னும் வைத்து பொருள் காண்பதற்காக வைத்திருப்பாங்க. அதனால இந்த பாடல்ல எதை முதல்ல வைத்துக் கொள்ளணும்னு கேட்டா, தானுவே சொக்கநாதா என்பதை முதல்ல வைத்துக் கொள்ளணும். தானுவே சொக்கநாதா. அப்புறம் புண்கட்டு தோளை புதுக்கி மயக்கமுற கண்கட்டு வித்தை போல் காட்டுவாய், பண்கட்டு பூணுவேன் தன்னை இன்ப பூரணத்தில் பூண அருள் என்று நாம் வைத்துக் கொள்ளணும். அப்படி பார்க்கும்போது தானு அப்படின்னு சொன்னா என்ன பொருள்னு கேட்டா, என்றும் நிலை தெரியாது மாறாமல் இருப்பவன் அர்த்தம். அதுதான் தானு அப்படின்னா. தானுவே சொக்கநாதா என்று முதல்ல சுவாமிய வணங்கிக் கொள்கிறார். என்றும் நிலை தெரியாது நிற்பவனே சொக்கநாத பெருமானே என்று முதல்ல வேண்டிக் கொண்டு, அப்புறம் புண்கட்டு தோளை புதுக்கி அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, நமக்கு இந்த உடம்பு இருக்குது இல்லையா, உடம்புக்கு பேர் என்ன பேரு, காயம்னு பேர். காயம்னா நம்ம போய் ஒரு இடிச்சுக்கிட்டோம்னா என்ன சொல்லுவோம், காயம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். இந்த உடம்புக்கு பேரு என்னது, காயம். காயம்னாலே காயம்தான். இப்ப நம்ம சொல்றோம்ல, உடம்பு எப்படிங்க இருக்குது, உடம்பு நாங்க அப்படி இருக்குது இப்படி. காயம்னாலே ஏதாவது இருந்து கொண்டுதான் இருக்கும், அதுல மாற்று கருத்தே இல்லை. காயம்னு பேரே இருக்குது இல்லையா, மனம் வாக்கு காயம் நம்ம போடுறோம்ல, அப்புறம் என்ன அது காயம்ல எனக்கு ஒண்ணும் இல்லாம எப்போதும் ஏதாவது இருந்து கொண்டுதான் இருக்கும். ஏன்னா நம்ம வினைவசத்தாலதான் இங்க வந்திருக்கிறோம். அதனால அந்த காயத்துல என்ன பண்றாரா, முதல்ல புண்கட்டு தோளை புதுக்கினர், உள்ளே இருக்கும் அருவறுப்புகளை மறைத்துள்ள உடம்பின் தோளை, உடம்பின் மேல் தோலைன்றார். அதாவது உள்ள பாத்தீங்கன்னா வெறும் கள்ள புலக்குரம்புன்னாரு. இன்னும் அது எப்படி சொல்லணும்னு கேட்டா, புறம் தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடினார். சிவபுராணத்துல என்ன சொன்னாரு, புறம் தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி. பொதுவா சப்த தாதுக்கள்னு 7 வகை தாதுக்களால் ஆனது இந்த காயம், இந்த உடம்பு. உள்ள எல்லாம் என்ன, உள்ள நம்ம சொல்றோம்ல, சின்னதா இந்த ஸ்கின் போயிடுச்சுன்னா உள்ள என்ன ஆயிடும்,
இந்த சொறி, சிரங்கு, காயம், புண்ணு சொல்லி கொண்டு இருக்கோம் இல்லையா, உள்ள அருவருப்பா தான் இருக்குது. மேல மட்டும் ஒரு ஸ்கின் போட்டு மூடி சுவாமி வந்து என்ன பண்றாரு, நல்ல ஒரு மாயாஜால வித்தை காட்டி நமக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காரு. இது என்னது மாயாஜால வித்தை, இந்திரஜாலம்னு சொல்லுவாங்க. இந்திரஜாலம் அதே போலதான் காட்டிருக்கிறாரு. உள்ளே இருக்கும் அருவருப்புகளை மறைத்துள்ள உடம்பின் மேல் தோலை புதுக்கினார். புதுக்கினா ரொம்ப அழகா செஞ்சிருக்காரு. சில பேருக்கு சிகப்பு கலர்ல, சில பேருக்கு கருப்பு கலர்ல. நாம என்ன பண்றோம், அந்த நிறத்தை பார்க்கிறோம். ஓ சிகப்பு, இது கருப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லையா. ஆனா உள்ள என்னது, எல்லாருக்கும் அருவருப்பான அந்த காயம் தான், உள்ள புண் தான், உள்ள எல்லாருக்கும் புண் தான். என்ன சிகப்பு கருப்பு காரணம்னு கேட்டா நம்முடைய முன்வினை காரணமாக அந்த நிறம் வந்திருக்கிறது, அவ்வளவுதானே தவிர உள்ள இருக்கிறதெல்லாம் உள்ள சப்த தாதுக்கள் தான், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்கிறாரு. அப்படிதான் நம்ம பார்க்கணும் எல்லாரையும். அதுதான் சொல்றாரு, அழகாக செய்து. அப்புறம் என்ன சொல்ற பாருங்க, மயக்க முறை அப்படின்றாரு. மயக்க முறைனா மக்கள் அதில் மயங்குமாறு செய்கிறான். பாக்குறோம் இல்லையா, இன்னைக்கு பாக்குறோம் ஒரு பருவ வயதுல என்ன பண்ற, ஒரு ஆண் பெண்ணை பாக்குறான், பெண் ஆணை பாக்குறாங்க, அது ஒரு ஈர்ப்பு வருது இல்லையா, அது மயக்குமாறு செய்யும். அது எப்படிப்பட்டதான் கேட்டா கண்காட்டு வித்தை. அது என்ன சொன்னாரு, கண்காட்டு வித்தை போல. அது ஒரு ஜால வித்தை, ஜால வித்தை. அது மாயாஜாலம், இந்திரஜாலம். இப்படி மாயாஜால வித்தையை காட்டுகிறாயே சுவாமி, இந்த உலகத்துல நீ காட்டுற, இந்த உலகத்துல நீ காட்டுகிறாயே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்முடைய திருவாசகத்துல என்ன சொல்றாரு, புன்புலால் யாக்கை. இந்த உடம்பு எப்படிப்படுதுன்னு கேட்டா புன்புலால் யாக்கை. அப்படிப்பட்ட உடம்பு தான். இந்த உடம்போட லட்சணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இது நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குது, இந்த உடம்பினுடைய தன்மையை நாம தெரிஞ்சுக்கணும்னா நாம அதனுடைய பார்வையினுடைய கோணமே வேற மாதிரி ஆயிடும். இப்படிப்பட்டதுதான் அது. அதுதான் அப்ப அதுதான் சொன்னாரு, புண்கட்டு தோல், உள்ளே இருக்கும் அருவருப்புகளை மறைத்து உடம்பின் மேல் தோலை புதுக்கி அழகாக செய்து. அப்புறம் மயக்க முறை, மக்கள் அதில் மயங்குமாறு கண்கட்டு வித்தை போல செய்யும் ஜால வித்தை போல காட்டுவாயினர் இவ்வுலகத்தில் நீ காட்டுகின்றாய் சுவாமி. இப்படி காட்டுகிறாய உலகத்துல. அடுத்து சொல்றாரு பாருங்க, பண்கட்டு பூணுவேன் தன்னை இன்ப பூரணத்தில் பூண அருள் அப்படின்றாரு. பண்கட்டு அப்படின்னு சொன்னா பண்ணுகின்ற உடல் கட்டு. அவன் இப்படி எல்லாம் உடலை வந்து உடல் கட்டு வச்சிருக்கிறான்ல, உடல் கட்டி போட்டுதான் வச்சிருக்கான். ஒரு மேல ஒரு ஸ்கின் போட்டு போர்வைதான் இது. அது என்ன சொல்லுவோம், நமக்கு உண்மையிலேயே உடம்புல 5 சரீரம் இருக்குது இல்லையா. மேல இருக்கிறது என்னது, சோத்து உடம்புன்னு அன்னமய கோஷம் அப்படின்னு பேர். அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இதெல்லாம் தாண்டிதான் உள்ள ஆன்மா இருக்குது. அப்ப ஆன்மாவுக்கு மேல 5 லேயர் இருக்குது. 5 லேயர்ல மேல இருக்கிற லேயர் இந்த ஸ்கின் இருக்குது இல்லையா, இந்த தோல். இந்த தோல் நம்முடைய 36 தத்துவத்துல மண் தத்துவத்தால் ஆனது. அப்ப நம்ம தோல் பார்த்தோம், சிகப்பு கருப்பு எல்லாம் என்னது, மண் தத்துவத்தால் ஆனது. சுகநாத வெண்பா நம்ம படிக்கும் போதெல்லாம் அடுத்தது பார்க்கும்போது என்ன நினைக்கிறோம், மண் தத்துவத்தால் ஆனது அப்படின்னு நமக்கு அந்த நினைவு வந்ததுன்னா அது நாம தான் சிந்திக்கக்கூடியவர்கள் தான் அது வரும். இப்ப உலகத்துல இருக்கக்கூடியவங்களாம் அதை எப்படி பார்ப்பாங்க, அவங்களுடைய பார்வை கோணமே வேறவாக இருக்கும். அதனாலதான் அங்க அறம் கெட்டு போகுது. அதனால அப்படி பண்கட்டு பூணுவேன், அப்படி இந்த உடல் கட்டு இப்படி வச்சிருக்கிறியே நீ சுவாமி, அப்படி காட்டுகின்ற உன்னுடைய மாயாஜால வித்தை இருக்குது இல்லையா, உனது ஜாலத்தில் அகப்பட்டு இருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி. ஆனா அவர் வந்து நம்ம பொறுத்திக்கணும். அவர் 16 வயதிலேயே அங்க அப்பா அம்மா கூப்பிடும் போதே என்ன சொல்றாரு, நீங்க எல்லாம் உடலுக்கு அப்பா அம்மா, என்னுடைய உயிருக்கு அப்பா அம்மா உள்ள இருக்கிறாரு, நான் இங்க வரலன்னு சொல்லிட்டாரு. திருக்கலிட்டுப்படியாறுல முதல் பாடல் என்ன சொல்லுவாங்க, அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறி. சாத்திர நூல்ல திருக்கலிட்டுப்படியாறுல என்ன சொல்லுவாங்க, அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறி. அவர் தான் இந்த பிறவியில மட்டும் இல்ல, எல்லா பிறவிகளிலும் நமக்கு அம்மையும் அப்பனுமாக இருக்கக்கூடியவன் அவன் தான். அதனால அம்மையே அப்பா ஒப்பிலாமணியின் திருவாசகத்துல பாடினார் இல்லையா, அவர் தான் நமக்கு உண்மையான தாய் தந்தையர். அதனாலதான் அப்பர் சுவாமிகள் பாடுறாருல, எத்தாயர் எத்தந்தையர் எச்சுற்றத்தார் எம்மாடு சும்மாடாம் செத்தால் சிறுவிறகால் தீமூட்டி செல்லா நிற்பர் அப்படின்னு சொல்லுவார். அப்போ எல்லாம் போயிடுவாங்க. திருமூலர் சொல்லுவார், சூரியங்காட்டடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே அப்படின்னாங்க. அது அப்பா அம்மா போனாலும் சரி, சூழ்நிலைக்காரமாக தன்னுடைய வினைவசத்தால தன்னுடைய குழந்தை போனாலும் சரி, அதுதான், வேற என்ன பண்ண முடியும். நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே என்பதற்கு 2 பொருள். அது மூழ்கிட்டு அப்படி மறந்து போயிட்டாங்க என்பது ஒரு பொருள். இன்னொரு பொருள் என்னன்னு கேட்டா, நீரினில் மூழ்கி இந்த நிலை நமக்கும் பின்னாளிலே வரும் என்ற நினைப்பு ஒழிந்தார்களே. அப்படியும் ஒரு சிந்தனையை அங்க சிந்திக்கணும். சரி, நம்ம இங்க வந்துருவோம். பண்கட்டு பூணுவேன் தன்னை, அது என்ன, அது அந்த மாயாஜாலத்தில் அகப்பட்ட எண்ணெய் நீ என்ன பண்ணும், அங்கிருந்து நீக்கி, இந்த உலகத்திலிருந்து நீக்கி
அந்த மயக்கத்திலிருந்து என்னை நீக்கி அவன் என்ன சொல்றாருன்னா, நமக்கு சிவாய நம அப்படின்னு நம்ம போடுறோம் இல்லையா, சிவாய நம இருக்கு இல்லையா, நாம யாரு? யா என்று சொல்லக்கூடிய ஆன்மா. இந்த யா என்பது நமவோட சேர்ந்து இருக்குது. இந்த இதெல்லாம் அந்த புண்கட்டு தோலை புதுக்கி மயக்க முறை அதெல்லாம் யா நமவோட சேர்ந்து இருக்கக்கூடிய நிலை. நீங்க நமவிலிருந்து பிரித்து சிவவோடு சேரு சாமி அப்படின்னு வேண்டார். இதுதான் இந்த பாட்டினுடைய கருத்து. அதுதான் அப்படி காட்டுகின்ற உனது ஜாலத்தில் அகப்பட்ட என்னை பேரின்பமாகிய வெள்ளத்தில் மூழ்கும்படி செய்து அருள்வாயாக சுவாமி என்று விண்ணப்பிக்கிறார். பேரின்பம், ஏன்னா அவர் ஆனந்த வடிவினன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்படி சொல்லும்போது இதுல பாருங்க, பூரணம் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. பூரணம் அப்படின்னு சொன்னா திருவண்ட பகுதியில நம்முடைய மாணிக்கவாச சுவாமிகள் முன்னோன் காண்க முழுதோன் காண்கன்னு சொல்லுவார் பாருங்க. அதுல அந்த முழுதோன் என்பதுதான் பூரணமாக இருக்கக்கூடிய நிலை. பூரணமாக இறைவன் விளங்குகிறான்னு கேட்டா, இப்ப நாம இந்த செல்போன் இருக்குது, இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல வச்சோம்னா இந்த இடத்துல இங்க மாறி போச்சு. இப்ப இது ஏன் செல்போனு, இப்ப நான் அவர்கிட்ட கொடுத்தேன்னா இது அவர்தான் ஆகி போச்சு. ஆனா அதே போல இந்த உலகம் முழுவதும் அவனது வியாபகத்துக்குள்ளதான் இருக்குது. ஒரு பொருளை எடுத்து உலகத்துக்கு வெளியில வைக்க முடியுமா? எந்த வச்சாலும் அவனுடைய இடம் தான். அதுதான் பூரணன். அந்த பூரணன் என்பதை அந்த மேத்தமேட்டிக்ஸ்ல சொல்லுவாங்க, இன்ஃபைனைட் மைனஸ் எனிதிங் ஈக்குவல் டு இன்ஃபைனைட். எண்ணிலி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இன்ஃபினிட்டில இருந்து எதை கழிச்சாலும் இன்ஃபினிட்டி தான் வரும். அதான் பூரணத்துல இருந்து எதை எடுத்தாலும் பூரணம் தான். அப்படி பூரணனாக விளங்கக்கூடியவன் அவன். அவன் பூரணம் மட்டும் இல்ல, அது சொன்னார் பாருங்க அடைமொழி, இன்ப பூரணன் சொன்னார். அப்ப முழுதோன் காண்கன்னு அங்க சொன்னதுதான் இது. பூரணன் மட்டும் இல்ல, இன்ப பூரணன்னா என்ன பொருள்னு கேட்டா, குறையாத இன்பம் உடையவன். குறையாத இன்பம் உடையவன் அவன். இறைவனுடைய குணத்துல சொல்லும் போது நமக்கெல்லாம் எத்தனை குணங்கள் இருக்குது? நம்ம எல்லாம் முக்குண வசப்பட்டவர்கள். இறைவனுக்கு குணம் இருக்குதா இல்லையா? முதல்ல இறைவனுக்கு குணமிலின்னு ஒரு பேர் சொல்லுவாங்க. குணமிலின்னா என்ன பொருள்னு கேட்டா, நம்மை போல முக்குணம் இல்லாதவன் அவன், அதுதான் குணமிலி. ஆனா அவன் என் குணத்தான், என் குணத்தான் தாளை வணங்கா தலைன்னு நம்முடைய தெய்வ புலவர் திருவள்ளுவர் நாயனார் சொல்லியிருக்கிறார். அப்படி பார்க்கும்பொழுது அவருக்கு என் குணம் இருக்குது இல்லையா, அந்த என் குணத்துல ஒரு குணம் வரம்பில் இன்பம் உடைமை என்பது. வரம்பில் இன்பம் உடைமை அப்படின்னா அவனுடைய இன்பத்துக்கு வரம்பே இல்லையா. அதனாலதான் மாணிக்க வாசகர் என்ன சொல்றாரு, விக்கினேன்ற அந்த இன்பம் தாங்க முடியலையா, விக்கினேன் அப்படின்ற முடியலன்றார். அந்த இன்பம் எப்படி இருக்கும்னு கேட்டா, அருளாளர்களுடைய இன்பம்லாம் சொல்றாங்க, அந்த இன்பம் கணத்துக்கு கணம், நொடிக்கு நொடி கூடிக்கொண்டே போகும். கூடிக்கொண்டே போனாலும் அந்த இன்பத்தினுடைய அளவு மாறிக்கொண்டே இருக்குமா, அதே இன்பம். அதனால்தான் அந்த விக்கினேன்னு மாணிக்க வாசகர் சொல்றார் திருவாசகத்துல. அப்படிப்பட்ட இன்ப பூரணனாக இருக்கக்கூடியவன், அவனுடைய எண் குணத்துல ஒன்றாக இருக்கக்கூடிய வரம்பில் இன்பம் உடைமை என்ற எண் குணத்துக்கு தான் இங்க இன்ப பூரணன் சொல்லி சொல்றார். அதே போல தானுன்னு சொல்லும் போது நம்ம என்ன சொன்னோம்னு கேட்டா, நிலையாக இருக்கக்கூடியவன் என்றும் நிலை தெரியாது இருக்கக்கூடியவன் சொன்னோம். இப்ப நான் நிலை தெரியாம இருக்க முடியுமான்னு கேட்டா, என்னை இறைவன் இயக்குகிறான், அதனால நான் இயங்குகிறேன். ஆனா இறைவனை யாராவது இயக்குகிறார்களான்னு கேட்டா அவனை யாருமே இயக்கல, அதனால அவன் அப்படி நிலை தெரியாமல் இருக்கிறான். அவனே இயங்கினாதான் உண்டு. அவன் எதுக்காக இயங்குறான்னு கேட்டா நமக்காக தான் இயங்குறான். அவனுக்காக இயங்க வேண்டிய அவசியமே இல்லை. அகலமாய் யாரும் அறிவறித அப்பொருள் சகலமாய் வந்தது என்று உந்திய பெற தானாக தந்தது என்று உந்திய பெறன்னு அந்த திருவுந்தியார் பாடல் சொல்லுவாங்க. திருமந்திரத்திலும் உபதேச பகுதியில் சொல்லுவாங்க, விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய் கொண்டு. நமக்காக குருநாதராக திருவேணி தாங்கி வருகிறார். அவர் அங்க சொரூப நிலையில அப்படியே இருந்து போயிடலாம், அது சிவம். கீழே இறங்கி வரக்கூடியதுக்கு யாருக்காக? நமக்காக இறங்கி வருகிறார். பெரும் கருணை தான் அந்த தானு அப்படின்னு சொன்னா. அந்த இறைவனுடைய முடிவில் ஆற்றலுடைமைன்னு ஒரு எண்குணம் இருக்குது. அப்படிப்பட்ட முடிவில் அவனுடைய ஆற்றலுக்கு ஏதாவது முடிவு சொல்ல முடியுமான்னு கேட்டா இல்லை. அந்த எண்குணத்துக்காக அந்த முடிவில் ஆற்றலுடைமை என்பது அந்த தானு என்ற சொல்லோடு பொருத்தி பார்க்கலாம். அந்த கண்கட்டு வித்தை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது தன் வயத்தனாதல். தன் வயத்தனாதல்னு கேட்டா மாயாஜால வித்தன்னு சொல்றோம்ல, அவங்க வித்தை காட்டுறாரு இல்லையா, வேற யார் மூலமாக காட்டுறாரா? அவராதான் காட்டுறாரு. அதனால தன் வயத்தனாதல்னு ஒரு குணம் இருக்குது. அந்த குணத்துக்காக இந்த கண்காட்டு வித்தை என்ற சொல்லோடு நம்ம பொருத்தி பார்க்கலாம். இப்படி ஒவ்வொரு சொல்லையுமே நம்ம அந்த இறைவனுடைய எண்குணத்தோடு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அதை சிந்தித்து பார்க்கலாம். இதுல அதே போல இங்க சொக்கநாதா என்று முடிகிறது இல்லையா, அதை புண்கட்டு தோலை புதுக்கி மயக்கமுற கண்கட்டு வித்தை போல் காட்டுவாய் பண்கட்டு பூணுவேன் தன்னை இன்ப பூரணம். அந்த சொல்லு ரொம்ப முக்கியமான சொல்லு.
இன்ப பூரணத்தில் பூண அருள் தானுவே சொக்கநாதா என்று சொல்லி அந்த இரண்டாவது பாடலை நாம நிறைவு செய்து இந்த 2 பாடலோட இன்றைய அமர்வினை நாம் நிறைவு செய்வோம். அடுத்த மாதம் எப்பொழுது வகுப்பு என்பதை சரவணன் ஐயா உங்களுக்கு தெரிவிப்பார். 3வது சனிக்கிழமை எப்பொழுதுமே, ஆமா, 3வது சனிக்கிழமை நமக்கு வகுப்பு இருக்கிறது. அனைவரும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அன்பர்களும் கூடுதலாக உங்களுக்கு தெரிந்த அன்பர்களையும் அழைத்து வந்து சிவபுண்ணியம் ஈட்டுமாறு உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய வகுப்புல வினாக்கள் கேட்கலாமா? அததான் கேட்டோம், நிறைய பேர் கை தூக்குனாங்க. அப்ப அந்த வினாக்களை மட்டும் குறித்து கொள்ளுங்க அப்படி நம்ம கேட்போம். ஆமா, அதுக்கு அதிக பதிவு வேற செய்திருக்கிறாங்க. அந்த பதிவை அவங்க அப்லோட் பண்ணும்போது ஆமா. முதல் வினா ஒரு 4 வினாக்கள் மட்டும் கேட்போம் இன்றைய வகுப்புல இருந்து. முதல் வினா, குருஞான சம்பந்தரனுடைய தாய் தந்தையர் பெயர் என்ன? ரொம்ப எளிமையான வினாவா கேட்கும். ஒரு ஆன்சர் சொல்லிட்டாரு. இரண்டாவது வினா, மதுரை பெயர் காரணம் தருக. மதுரை பெயர் காரணம் 2 காரணம் சொன்னா இல்லையா, அந்த 2 காரணம். மதுரை பெயர் காரணம் தருக. எழுதிக்கிங்க, அப்படி சொல்லுங்க. மூன்றாவது வினா, மூன்றாவது வினா, என் மேல் வினை குறிப்பு தருக. என் மேல் வினை 2 பொருள் சொன்னால, மேல் வினைனா என்னன்னு? என் மேல் வினை. நான்காவது மற்றும் கடைசி வினா, இரண்டாவது பாடலின் திரண்ட கருத்து என்ன? நம்ம 2வது ஒரு பொருள் பாட்டு பார்த்தோம்ல, இந்த 2வது பாடலின் திரண்ட கருத்து என்ன? அது கருத்தை சும்மா உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை எழுதுங்க. இன்று சிந்தித்த 2வது பாடலின் திரண்ட கருத்து, பாட்டோட என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத சொல்லி இந்த அளவு இன்றைய வகுப்பை நிறைவு செய்யும். யாராவது இந்த ஒளியிதழ் உறுப்பினராக சேரக்கூடிய அன்பர்கள் உங்களுடைய முகவரி, உங்களுடைய விவரங்கள் எல்லாம் இந்த விண்ணப்ப படிவத்திலே பூர்த்தி செய்து தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா சரவணன் ஐயா கொடுக்குறோம். அது அன்பர்கள் பெற்று கீழே 6 இருக்குங்க இல்லையா, மேலே சேரக்கூடிய உங்களுடைய அன்பர்களுக்கும் நம்ம அப்படி திருப்பி வாங்கிக்கலாம். இந்த அளவில் இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம்.